வணக்கம். ஜேஆர்சிஎம். ரொம்ப சந்தோஷம். காமிராஜ் சார் சொன்ன மாதிரி ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த ஒரு மீட்டிங் வந்திருக்கேன். இட் இஸ் சூம் மீட்டிங் மாதிரி இல்லை. எனக்கு வந்து எல்லாரும் என்ன பக்கமா இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் பண்றது. பாருங்க, நிறைய பேர் வீடியோ எல்லாம் ஒன்று வந்திருக்கேன். ஜெயக்குமார் சார் இருக்கு, ரமேஷ் சார் இருக்கு, அப்புறம் யாராவது நிறைய பேர் வீடியோவில் இருக்கு. யார் இது ஹெல்மெட் போட்டு? ஷிஹாபுதீன் சார் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்கு. வெரி குட். பார்த்து பார்த்து கபீர் சார் இருக்கு. எஸ். எஸ், நம்ம சுப்பிரமணிய சார் இருக்கு. சந்திரகலா ஸ்டார் பிளாட்டினம். வெரி குட், வெரி குட். மீசே சுகுமார் சார் இருக்கு. അങ്ങനെ நிறைய பேர் இருக்கு. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். வெரி வெரி குட். காமராஜ் சார் நிதி சார் சொன்ன மாதிரி நம்ம இந்த வருஷத்துலேருந்து தமிழ்நாட்டில் வரிய ஹிஸ்டரி பண்ண போகிறேன். அதுக்காக நம்ம கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் பண்ண தேவை இருக்குது. ஏன்னா ஆர்சிஎம் வந்து இந்தியாவில் வந்து பெரிய அளவில் வளர்ந்துட்டு இருக்குது. ஏன்னா நம்ம எதிர்பார்க்குற நிலையில் வந்து தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு ஒரு ஒரு முன்னேற்றத்தை உருவாக்க முடியல. அதுக்காக என்ன பண்ணணும் அப்படி பார்க்கும்போது நம்ம எவ்வளோ பெரிய கனவு இருந்தாலும் அதை ரியலைஸ் பண்ணுறதுக்கு முக்கியமான விஷயம் என்ன கேட்டோம்னா வந்து பொருளே இருக்கணும் இல்லையா? ஆர்சிஎம்ல வந்து குட் மார்னிங் குட் நைட் அத்தனை பொருள் இருக்கும். ஏன்னா அது பொருள் இருந்தால் மட்டும்தான் வாங்க முடியும். பொருள் கிடைக்கணும் அப்படி இருந்தால் இல்லையா? டிப்போயில் பொருள் இருக்கணும். டிப்போயில் பொருள் இருக்கணும் அப்படின்னா பியூசி நிறைய இருக்கணும். பியூசியில் பொருள் கிடைக்கணும்னா டிப்போயில் இருக்கணும். அப்போ இது கேட்ட மாதிரி டிப்போயில் இருக்கணுமா பியூசியில் இருக்கணும், எங்கே முதல்ல இருக்கணும் இல்லையா? நம்ம ஒரு கேள்வி கேட்குவாங்கல்ல, கோழியா முட்டையா முதல்ல உண்டாது அந்த மாதிரி தான். ஸோ இது வந்து ரெண்டும் பேலன்ஸ் பண்ணி தான் போனோம். இப்போது நான் கொஞ்ச நாள் முன்னாடியே நம்ம ஈரோ டிப்போ பற்றி பேசும்போது ஈரோ டிப்போக்கு ஒரு மாதம் கிட்டத்தட்ட ஒரு 22 23 லட்சம் டேர்ன் ஓவர் வருதுன்னு சொன்னாங்க. ஒரு டைமில் வந்து 1 கோடிக்கு மேலே வந்துருந்தாங்க. கம்பெனிக்காரர் நடத்திட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் மாற்றங்கள் எல்லாம் வந்து இப்போ வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பார்க்கும்போது நம்ம சுஜித் சாருடைய பியூசியில் அவ்வளோ சேல் வருது. அந்த மாதிரி நிறைய 20 லட்சத்துக்கு மேலே டேர்ன் ஓவர் பண்ணால் நிறைய வண்டர்வேல் கியூக்கு வண்டர்வேல் எல்லாம் கேரளாவில் இருக்குது. 10 லட்சத்துக்கு மேலே தாராளமாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது நான் எப்பவும் சொல்லுவேன், கேரளாவில் எவ்வளோ பிஸ்னஸ் நடக்குதா அதோட 3 டைம்ஸ் 3 தடம் பிஸ்னஸ் வந்து தமிழ்நாடு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த அளவுக்கு பாப்புலேஷன் இருக்குது. 34 டிஸ்ட்ரிக்ட் இருக்குது இல்லையா? இந்த மாதிரி பார்க்கும்போது தமிழ்நாட்டில் பெரிய பிஸ்னஸுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது வந்து ஆள்கள்கிட்ட போய் கரெக்டாக நல்லா சொல்லிக் கொடுக்க முடியல. அதனால தான் நமக்கு வந்து அந்த அளவுக்கு பிஸ்னஸ் எடுக்க முடியல. அது மட்டும் இல்லை, இப்போ கேரளாவில் ஏதோ பிஸ்னஸ் நடந்திருக்கு, அந்த பிஸ்னஸ் சென்னையில் மட்டும். சென்னையில் வந்து திக்கிலி பாப்புலேட்டட். அங்கே வந்து ஆர்சிஎம்மோட கரெக்டான ஃபார்முலா தெரிஞ்சிட்டுனா சென்னையில் மட்டும் அந்த அளவுக்கு பெரிய டேர்ன் ஓவர் எடுக்க முடியும். ஆர்சிஎம் என்ன கொடுக்குது? வேர்ல்டு கிளாஸ் ப்ராடக்ட் இன் சேலஞ்சிங் ப்ரைஸ். ஆர்சிஎம்மோட பொருள் யூஸ் பண்ணும்போது ஒரு வீட்டுக்கு வந்து அவருடைய செலவு கம்மியாகும், ஆரோக்கியத்தை காப்பாற்றுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படி வரும்போது ரொம்ப ஹாப்பினஸ் வந்துடும் இல்லையா? யாதோ ஒருத்தருக்கு வந்து வீட்டில் வியாதி வந்துட்டுனா எல்லாருடைய சந்தோஷம் கெட்டு போயிடும். அது இப்போ பண செலவு மட்டுமல்ல. ஸோ அப்படி இருக்கும்போது ஆர்சி நமக்கு என்ன கொடுக்குறது? முக்கியமான விஷயம் தான் ஹெல்த்து. இப்போ ஹெல்த்து கிடைக்கணும்னா ஆர்சிஎம்ல பொருள் யூஸ் பண்ணணும். பொருள் யூஸ் பண்ணணும்னா தான் பொருள் இருக்கணுமே. ஸோ இப்படி பார்க்கும்போது முதல்ல வந்து எத்தனை பியூசி இருக்கோ அத்தனை பியூசிக்கு வந்து இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தி பண்ணி பொருள் ஜாஸ்தி எடுத்து வைக்கணும். அப்போ தான் வந்து செயலி ஜாஸ்தி வரும். பாருங்க, நம்ம கடைக்கு வந்து ஒரு ஆவரேஜ் ஒரு 100 பேர் வந்து பொருள் வாங்கிட்டு இருக்கு. ஏன்னா அவருக்கு தேவைப்பட்ட நிறைய பொருள் ஆர்சிஎம்மில் இருக்கு. அதை நம்ம இங்கே எடுத்து வச்சா மட்டும்தான் அவர் வாங்கும். இல்லாமல் இருந்தால் இங்கே இருக்கிறதுல அவருக்கு தேவைப்பட்ட பொருளுக்கு மற்ற ப்ராடக்ட் வந்து வெளியே இருக்குவாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு பியூசி காருக்கு வந்து என்னென்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படி தெரிஞ்சால் மட்டும்தான் அவர் வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தயாராகும். கேரளாவில் வண்டர்வேர்ல்டு பிரைம் அப்படின்னு ஒன்று இருக்குது. நம்ம ரூபி கிரீஷ் சார் கூட இந்த ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணியிருக்கு. அவர் டீமில் தான் சவுத் இந்தியாவில் முதல்ல வண்டர்வேர்ல்டு பிரைம் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 60 லட்சத்துக்கு மேலே அவர் இன்வெஸ்ட் பண்ணிட்டு தான் எர்ணாகுளம் டவுனில் வந்து ஒரு வண்டர்வேர்ல்டு பிரைம் அவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. இந்தியாவில் தானே பெரிய டர்ன் ஓவர் பண்ணுற ஒரு வண்டர்வேர்ல்டு சுலப் வண்டர்வேர்ல்டு கேரளாவில் ஆலுவாயில் இருக்குது. அங்கே இன்னொரு 15 கிலோமீட்டர் தாண்டி தான் பதானி ஆர்சிஎம் வண்டர்வேர்ல்டு. அதாவது ஒரு 20 கிலோமீட்டருக்குள்ளே 3 கடை சேர்ந்து கிட்டத்தட்ட 60 லட்சத்துக்கு மேலே டேர்ன் ஓவர் பண்ணுறாங்க. பாருங்க எவ்வளோ எவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்குது. அது வந்து பொருள் இருந்தால் மட்டும்தான் ஆர்சிஎம்ல டேர்ன் ஓவர் பண்ண முடியும். பொருள் இருந்தால் மட்டுமல்ல, இந்த பொருளை பற்றி நம்ம சொல்லிக் கொடுக்கணும். இந்த 2 விஷயம் நம்ம வந்து பேலன்ஸாக பண்ணும்போது தான் பாருங்க, டெய்லி 2 மணிக்கு வந்து தமிழ்நாட்டில் ஜூம் ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கு. எத்தனை 5 வருஷமாக நடந்துட்டு இருக்கு.
அதில் வந்து எத்தனை அசோசியேட் வைஸ் எவரி மந்த் புதுசாக வர்றாங்க. அவருக்கு வந்து பொருளை பற்றி தெரிஞ்சிருக்கும், இதோட வாய்ப்பு தெரிஞ்சிருக்கும். நம்ம என்ன பண்ணணும், அத்தனை பேரையும் வந்து இந்த ஜூம் மீட்டிங்கில் லிங்க் அனுப்பி உட்கார வைங்க. அப்போ தான் அவருக்கு பொருளை பற்றி தெரியும். அப்போ தான் அவர் பொருள் வாங்குறதுக்கு வரும். ஏன்னா வாங்க வரும்போது என்ன பண்ணணும், கடையில் இருக்கணுமே. ஸோ இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஒரு பியூசி நடத்துறதுக்கு ப்ரொசீஜர், அவருக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும், அது வந்து கொஞ்சம் என்ன சொல்றது, கொஞ்சம் வேகமாக நான் சொல்கிறேன். ஒரு பிபிடி இருக்கு. அந்த பிபிடி காமிச்சு நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க தேவை இருந்தா எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க. ஸ்ரீநிதி, ரேணுகா மேடம் இருக்கு. நிறைய பேர் இருக்கு. பியூசி யார் யார் பியூசி கார் இருக்காங்க கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாமா? எத்தனை பியூசி கார் இருக்கான்னு தெரிஞ்சா இன்னும் நல்லா இருக்கும். நீங்க பொருள் வாங்குறத பியூசி கார் யாராவது இங்க வரலன்னா இப்போ ஒரு ஃபோன் பண்ணி கூப்பிடுங்க. ஏன்னா பியூசி அப்படிங்கிறது கம்பெனியோட ஒரு சிஸ்டம். அந்த கம்பெனியோட சிஸ்டம் நம்ம ஃபாலோ பண்ணணும். நமக்காக கம்பெனியில் எதுவும் மாற்றம் பண்ண முடியாது. ஏன்னா எந்த இடத்துல பிசினஸ் இல்லையா அந்த இடத்துல நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நான் பண்றதுக்கு அப்புறம் அது வந்து எக்ஸ்க்ளூசிவ்லி நம்மளோட பிசினஸா வந்துடும். காமராஜ் சார் சொன்ன மாதிரி பல டைமில் ரஞ்சி சாருடைய ஃபாதர்லோ ஜேபி சார், சுஜி சார்லாம் வந்து இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம டைமண்ட் சுரேந்திரவட் சார், அவருக்கு ஹிந்தி மட்டும்தான் தெரிஞ்சது. அந்த டைமில் அவர் சவுத் இந்தியாவுக்கு வரும்போது ஒரே ட்ரிப்பில் கிட்டத்தட்ட ஒரு 25-30 நாள் அவர் பயணம் பண்ணுவாங்க. எவ்வளோ செலவு பண்ணிட்டு இருப்பாங்க. தமிழ்நாட்டில் வந்து தமிழ், ஹிந்தி தெரிஞ்ச ஒருத்தரை வச்சு பேசுவாங்க. கர்நாடகத்துக்கு போனால் தமிழும் சாரி கன்னடா, ஹிந்தி தெரிஞ்ச ஒருத்தரை வச்சு பேசுவாங்க. கேரளா வரும்போது அந்த மாதிரி மலையாளம், ஹிந்தி தெரிஞ்ச ஒருத்தரை வச்சு பேசுவாங்க. அப்படி அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அவர் டெவலப் பண்ணி இப்போ வந்து என்டையர் சவுத் இந்தியா அவருக்கு மட்டுமாயிடுச்சு. வேற அத்தனை எந்த கோஆர்டினேட்டருக்கும் சவுத்திலேயே பிஸ்னஸ் கிடையாது. ஏன்னா அவருக்கு அவருக்கு புரிஞ்சது வருங்காலங்கள் இது எப்படி நடக்க போகுது அப்படி புரிஞ்சதுனால. நான் என்ன சொல்றது, இப்போ ஒரு வாட்டி நமக்கு வந்து கொஞ்சம் செலவு, அது செலவு நினைக்காதீங்க. அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட். எந்த இடத்துல டேர்ன் ஓவர் இல்லையா, ஆர்சிஎம் அசோசியேட் பேஸ் இல்லையா, நமக்கு பிஸ்னஸ் வருது இல்லையா, அந்த இடத்துல நீங்கள் பண்ணும்போது அந்த ஏரியா நீங்கள் டெவலப் பண்ணும்போது ஃபுல்லாக உங்களோட டீமோட பிஸ்னஸ் ஆகிட்டு வந்துடும் அது இன் ஃபியூச்சர். அதுதான் நம்ம பார்க்கணும். வருங்காலங்களில் இந்த பிஸ்னஸ் எப்படி வரப்போகுது அது தெரிஞ்சு தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ யாரால இன்வெஸ்ட் பண்ண முடியுமோ தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் இன்வெஸ்ட் பண்ணி அப்படி உட்கார்றதுக்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு நம்ம வந்து இந்த பிஸ்னஸை ப்ரமோட் பண்ணணும். ப்ரமோட் பண்ணணும் அப்படி சொல்லும்போது ஆர்சிஎம் கொடுக்கறது இந்த வாய்ப்பு வந்து டு டெவலப் யுவர் பிஸ்னஸ் ஆஃப் ஆர்சிஎம் நெட்வொர்க். அது வந்து கம்பெனி எக்ஸ்பென்சிவ் பண்ணுறதுக்கு கொடுக்கறது வாய்ப்பு தான் ஆர்சிஎமோட அவுட்லெட். இதுதான் நம்ம தெரியணும். எனக்கு தெரிஞ்ச இருக்கிறதா ஒரு 300 பியூசி தமிழ்நாட்டில் இருக்கும். அதில் எப்படி ஒரு 100க்கும் மேலே பியூசி ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். பாருங்கள், இதில் வந்து 20 பேர் கூட இல்லை. ஸோ அது என்ன நடக்குது, தே ஆர் கோயிங் ஆன் தேர் ஓன். அவர் வந்து நம்பரை கிடச்சிருச்சு, அவர் சேல் பண்ணிட்டு இருக்கு. எப்படி செல் பண்ண தெரியுமா, சில பேர் எம்ஆர்பியில் செல் பண்ணுவாங்க, சில பேர் டீப் ரேட் கொடுப்பாங்க, பட் பில் பண்ணுறது இல்லை. ஏன்னா சிஸ்டம் என்ன சொல்கிறது, ஆர்சிமோட ஒரு அவுட்லெட் அப்படின்னா அது வந்து கம்பெனி ப்ராப்பர்ட்டி. யூ ஆர் ஜஸ்ட் எ மேனேஜர். நீங்கள் வந்து அதை மேனேஜ் பண்ணுறாங்க. அதில் வந்து உங்களுக்கு கிடைக்கிற பெனிஃபிட் தான் இது பியூசி கமிஷன். அப்போ பியூசி கமிஷன் எப்படி வருது, எவ்வளோ கிடைக்கிது, அது நமக்கு அது வந்து ஜாஸ்தி கிடைக்குது, என்னென்ன பண்ணோம், இந்த மாதிரி விஷயங்கள். இப்போ வந்து ரெஞ்சி சார் கம்பெனி வந்து என்ன சொல்லியிருக்கு தெரியுமா, ஒரு பியூசிக்கு ஒரு அப்ளிகேஷன் கொடுத்தா அவருக்கு நம்பர் கிடைக்கும் போது முதல்ல வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது முதல்ல பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே கம்பெனி கொடுக்குறத ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணோம். நிறைய பேருக்கு அந்த மாதிரி இப்போ இன்ஃபர்மேஷன் வந்துடுச்சு. நான் சொன்னேன், நீங்கள் வந்து அப்ளிகேஷன் கொடுக்கறது முன்னாடியே சொல்லுங்க. அப்ளிகேஷன் போடுறதுக்கு முன்னாடி ட்ரைனிங் கொடுத்து அப்புறம் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் பண்ணுவீங்க. ஏன்னா நம்பர் கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்கள் ட்ரைனிங் சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் லேட் ஆகணுமல்ல. அதனால வந்து இதுவரைக்கும் யார் யார் கொடுத்துருக்கு அவருக்கு நம்பர் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இருந்து யார் அப்ளிகேஷன் கொடுக்கும்போது அவருக்கு அலோட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ட்ரைனிங் போட வைக்கிங்க. அப்போ தான் அவருக்கு தெரியும். நிறைய பேருக்கு வந்து இந்த பியூசி சைடில் இருக்கிற சிஸ்டம்ஸ் ஆப்ஷன்ஸ் கூட தெரியாது. அவர் என்ன பண்ணாங்க, ஜஸ்ட் பணம் போடுவாங்க, ஆர்டர் போடுவாங்க, பொருள் எடுத்து பில் பண்ணுவாங்க. மற்ற எந்த விஷயம் அவருக்கு தெரியாது. ஸோ சாஃப்ட்வேரில் ரொம்ப அட்வான்ஸ்ட் ஆயிடுச்சு, டெக்னாலஜி ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. நான் இந்த சைட்டில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, நமக்கு எப்படி ஹேண்டில் பண்ணலாம், நம்ம கடையில் யார் யார் வாங்கிட்டு இருக்கு, எவ்வளோ வாங்கிட்டு இருக்கு, போன மாதம் யார் வாங்காமல் இருக்குது, இந்த மாதிரி எல்லாம் நமக்கு பார்க்கறதுக்கு இதில் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, ஆன்லைன் ஹோம் டெலிவரி ஆப்ஷன்ஸ், அதில் வந்து எக்ஸ்ட்ரா இன்கம் சம்பாதிக்கிறது எல்லாம் வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால இன்னைக்கு ஒரு வாட்டி எல்லாராலும் அட்டென்ட் பண்ண முடியல. ஸ்டில் நீங்கள் வந்து இதுக்கப்புறம் கூட இந்த மாதிரி செஷன் நடக்கும்போது கண்டிப்பாக வந்து உங்களை டீமுக்கு அத்தனை பியூசி காரையும் கூப்பிடணும். உங்களை பொருள் வாங்குறதா எந்த கடையிலனா அந்த கடைக்காரன் உங்களை டீம் எல்லாம் இருந்தால் கூட என்ன பண்ணணும், யூ கால் தம்.
அவரோட அட்டென்ட் பண்ண, ஏன்னா அவரு அட்டென்ட் பண்ணி அவருக்கு தெரிஞ்சா மட்டும்தான் நமக்கு நல்லா இது ஒரு ஒரு டேர்ன் ஓவர் உருவாக்க முடியும். கன்சிஸ்டன்சி ஆஃபர் அப்படின்னு ஒரு செஷன் இருக்கு. நிறைய பேருக்கு அது தெரியவே இல்ல. இந்த ஒரு விஷயம் மட்டும் நம்ம கடையில வந்து வாங்குற ஆளுங்களுக்கு சொல்லிக் கொடுத்தோம்னா, கண்டிப்பா வந்து ரெகுலர் பர்ச்சேஸ் நடந்துட்டே இருக்கும். நிறைய பேருக்கு தெரியல. கம்பெனி ஆர்சிஎம்ல எப்படி பெனிஃபிட்ஸ் வருது? பர்ச்சேஸ் பண்ணும்போது என்ன பெனிஃபிட் கிடைக்குது? இந்த மாதிரி விஷயங்கள நிறைய பேருக்கு தெரியல. கொஞ்சம் பேருக்கு தெரியும். நான் தெரிஞ்சாலும் வந்து எல்லாருக்கும் சொல்றதுக்கு ஆவறதில்ல. சொன்னா கூப்பிட்டாலும் யாரும் வரதில்ல. அதனால. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? ரெகுலர் மீட்டிங் பண்ணி நம்ம வந்து நல்லா ஒரு ஒரு டர்ன் ஓவர் எடுத்து சார் சொன்ன மாரி பை த மந்த் ஆஃப் ஜூன், ஜூன் மாசத்துக்குள்ள வந்து தமிழ்ல இதுவரைக்கும் பார்க்காம ஒரு பெரிய வெற்றி நம்ம உருவாக்கணும். அதுதான் நம்மளோட குறிக்கோள். அதுக்கு தான் இத ஒரு ஸ்டார்ட்டிங். நெக்ஸ்ட் ஏப்ரல்ல இருந்து ஏப்ரல், மே, ஜூன் நம்ம வந்து ஃபுல்லா தமிழ்நாடு ஃபோக்கஸ் பண்ணி எத்தனை இடத்துல டர்ன் ஓவர் பண்ணணுமோ, எத்தனை இடத்துல புது பியூசி வரணுமோ, அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு நம்ம வந்து 2026 ஜூன் அப்படின்னா இட் இஸ் கோயிங் பை ஹிஸ்டரி ஃபார் தமிழ்நாடு ஆர்சிஎம். ஸோ ஐ எக்ஸ்பெக்ட் கோஆப்ரேஷன் ஆஃப் each and every associate வேர் ஃப்ரம் தமிழ்நாடு. அது வந்து அசோசியேட் வேர் மட்டுமல்ல, பியூசி ஓனர் லீடர்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையாக பண்ணும்போது தான் நமக்கு பெரிய ஒரு ரிசல்ட் உருவாக்க முடியும். ஸோ லக்கிலி வி ஹாவ் ரீச்டு 100 நம்பர் ரஞ்சி சார். ஓகே, ஸோ வில் ஸ்டார்ட். ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு பிபிடி நான் வந்து தயார் பண்ணியிருக்கு. இது முதல்ல இருக்கிறது சின்ன சின்ன விஷயங்களை வந்து ஒரு வாட்டி அதில் வித்தியாசமாக இருக்கலாம். ஸ்டில் ஓகே. ஸோ ஐ வில் நாட் டேக் மச் டைம். நம்ம சுஜி சார் கூட பேசுவாங்க. ஸோ அதனால கொஞ்சம் எல்லாரும் வந்து டைம் எடுத்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ வெல்கம் ஆல் ஒன்றரைக்கு பியூசி ஓனர் ஸ்டாஃப் அண்ட் ஆல் லீடர்ஸ். பாருங்க, இது வந்து கொஞ்சம் நல்ல ஒரு ஆர்சிஎம் வண்டொலிக்கு அப்படி சொல்லும்போது எப்படி இருக்கணும் பாருங்க. இது வந்து பெயிண்ட் எல்லாம் போட்டோ எல்லாம் போட்டிருக்கு. இப்போ வந்து எவ்வளவு பொருள் இருக்கு தெரியுமா? குட் மார்னிங் குட் நைட் அத்தனை பொருள் இருக்கு. ரியலி வண்டர் வேர்ல்ட். வண்டர் வேர்ல்ட் அப்படின்னா இட் இஸ் ரியலி வண்டர். தமிழ்ல வண்டர் அற்புதம் இல்லையா? அற்புத லோகம். அற்புத லோகம் அப்படின்னா நம்ம வந்து பொருள் வாங்கும்போது பணம் கிடைக்குது. பொருள் வாங்கி ஒருத்தர் சொல்லி கொடுத்து நிறைய பேரை வாங்க வைக்கும்போது நமக்கு பணம் வருது. இதுதானே அற்புதம். இது யாருக்கு தெரியும்? ஆர்சிஎம் விட்டு வேற யாருக்கு தெரியும்? 146 கோடி மக்கள் இந்தியாவில் இருக்கு. அதுல 4 கோடி மக்களுக்கு மட்டும்தான் இந்த அற்புதம் தெரியும். அதனாலதான் அற்புதம் அப்படி சொல்றாங்க. வண்டர் வேர்ல்டு இல்லையா? பாருங்க, வாட் இஸ் வண்டர் கியூக்? நமக்கு தெரியும். கம்பெனி தயார் பண்ற பொருள் அசோசியேட் பேருக்கு ஒரு கஸ்டமருக்கு வாங்குறதுக்கு கம்பெனி கொடுக்கறதா அஃபிஷியல் அவுட்லெட். அதுதான் ஆர்சிஎம் வண்டர்வெல் கியூக். பழைய டைமில் இருந்து சொல்லும்போது நிறைய டைப். ஃபர்ஸ்ட் வந்து ரீஜனல் டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர் அப்படி இருந்தாங்க. அதுக்கப்புறம் பியூசின்னு சொன்னாங்க. அந்த பியூசி இருக்கிற டைமில் பெரிய அவுட்லெட்டுக்கு பஜார் அப்படி பேர் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ அந்த வண்டர்வெல் கியூக்கு, தென் வண்டர்வெல், வண்டர்வெல் பிரைம், அப்புறம் கீசோல் அவுட்லெட் கேஎஸ்ஓ, தென் எக்ஸ்க்ளூசிவ் கேஎஸ், இந்த மாதிரி பல வகை வந்து ஆர்சிஎம் அவுட்லெட் இருக்குது. எல்லாருக்கும் சேர்த்து நம்ம என்ன சொல்லுவாங்க? காமன் நேம் பிஓஎஸ் அப்படி சொல்லுவாங்க. பாயிண்ட் ஆஃப் சேல். பிஓஎஸ் கம்பெனி எது சொல்லும்போது பிஓஎஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இட் இஸ் கம்பெனிஸ் ஒஃபிஷியல் அவுட்லெட் ஃப்ரம் வேர் அன் அசோசியேட் வேர் கேன் பை ஆர்சிஎம் ப்ராடக்ட்ஸ். அதான் சொன்னா இது வந்து கம்பெனி அவுட்லெட். நிறைய பேர் என்ன சொல்ல, சார் என்னோட பியூசி நான் வந்து பொருள் கொடுக்கறது இல்லை, நான் பில்லி பண்படி கொடுக்கறது இல்லை அப்படி இப்படி சொல்லுவாங்க. இது வந்து இண்டிவிஜுவல் கிடையாது. இட் இஸ் கம்பெனிஸ் ஒஃபிஷியல் அவுட்லெட் வேர் ஃப்ரம் எனி அசோசியேட் பேர். அந்த ஆள் எந்த ஊருக்காரனாலும் ஆர்சிஎம்எல் அசோசியேட் பேர் ஆனால் அவருக்கு பொருள் வாங்குறதுக்கு கம்பெனி கொடுக்குறது ஒஃபிஷியல் அவுட்லெட். ஹவு ஷுட் இட் பி? அது எப்படி இருக்கணும்? வாட் ஆர் த ஃபெசிலிட்டிஸ் ஷுட் பி அவைலபிள்? இட்ஸ் எ பப்ளிக் ப்ராப்பர்ட்டி அண்ட் ஹெல்ப்ஸ் யூ டு டெவலப் யுவர் பிஸ்னஸ். ஆர்சிஎம்ல ஒருத்தர் அசோசியேட் பேர்னா அவருக்கு வந்து பிஸ்னஸ் உருவாக்குறதுக்கு, டெவலப் பண்ணுறதுக்கு அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். இட் ஷுட் பி அவைலபிள் ஃபார் எவ்ரி ஒன், ஆல் அசோசியேட் பேர்ஸ். அதில் இட் இஸ் த டியூட்டி ஆஃப் பியூசி ஒன்றரை கிக் ஓனர் ஆர் ஸ்டாஃப் டு கிவ் ப்ராப்பர் சர்வீஸ் டு கஸ்டமர்ஸ். யூ ஆர் சைன் ஃபார் தட். ஒரு அப்ளிகேஷன் நம்ம போடும்போது அதில் வந்து நம்ம என்ன பண்ணுவாங்க? ஒரு ஓடிபி போடுவாங்க இல்லையா? ஓடிபி தானே நான் போட்டிருக்கு. நான் ஓடிபி போடுறதுக்கு முன்னாடியே அதுக்கு கீழே ஒரு டேர்ம்ஸ் ஆஃப் கண்டிஷன்ஸ் இருக்கு. அது நீங்கள் வந்து ஒத்துக்கிறே அப்படி சொல்லிட்டு தான் நீங்கள் வந்து ஓடிபி போடுறது. தட் மீன்ஸ் யூ ஹவ் சைன் ஃபார் தட். கம்பெனி கொடுக்குற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் யூ ஆர் ஃபாலோயிங். அப்புறம் அதில் வந்து ஒரு ராயல்டி அச்சீவர், டெக்னிக்கல் அச்சீவர் வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க. தே ஆர் ஆல்சோ கிவிங் த ஓடிபி. அதுக்கு என்ன அர்த்தம்? இந்த ஆளுக்கு வந்து பியூசியை பற்றி எப்படி நடக்கணும் அந்த விஷயத்தை நான் இவருக்கு பிரீஃபிங் கொடுத்துருக்கு, நான் வந்து இவரை சப்போர்ட் பண்ணுறேன்
டெக்னிக்கல் லெக்சரர் என்ன சொல்றாங்க, இவருக்கு இவர் நினைக்கிற மாதிரி டேர்ன் ஓவர் உருவாக்குறதுக்கும் டீம் டெவலப் பண்றதுக்கும் நான் அவருக்கு சப்போர்ட் அண்ட் கைடன்ஸ் கொடுக்குவேன், அப்படி தான் அவர் கொடுப்பாங்க. பட் ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட் ஒன்லி வித் கம்பெனி அண்ட் ஓனர். அவருக்கு லீடர்ஸ்க்கு யாருக்கு எதுவும் ரோல் கிடையாது. தே ஆர் ஜஸ்ட் சப்போர்ட்டிங் ஒன்லி. அப்போ ஒரு 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 அவுட்லெட் நல்லா இருக்கணும் அப்படின்னா, வாட் ஆர் த மினிமம் பேசிக் ரிக்குவயர்மெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ட்ரெயின் யுவர் ஸ்டாஃப். அங்கே கடை இருக்கிற ஆளுகளை எப்படி ஒரு வண்டவெளிக்கு ஓட்டணும், அந்த விஷயத்தில் டெக்னிக்கலி ப்ராடக்ட் நாலேஜ் பிஹேவியர் அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் அவருக்கு தெரியணும். அது இல்லாமல் இருந்தால் அந்த கடை நல்லா டேர்ன் ஓவர் கொடுக்காது. அங்கே பிஹேவியர் நல்லா இருந்தால் யாரும் அங்கே திரும்பி வர்றது கிடையாது. ஸோ என்ன பண்ணணும், இந்த ஸ்டாஃப் ஆர் ஓனர் ஹூர் இஸ் தேர், அவர் எப்படி பிஹேவ் பண்ணணும், என்னென்ன பண்ணணும், வாட் ஆர் த டியூட்டிஸ் அவருக்கு நல்லா தெரியணும். இன்ஸ்டன்ட் பில்லிங் இஸ் த மினிமம் பிரைமரி ரெக்குவயர்மெண்ட் ஆஃப் அன் அவுட்லெட். யார் கஸ்டமர் வந்தாலும் இம்மிடியட்லி ஆன்லைன் பில் பண்ணி அவருக்கு கொடுத்துருக்கணும். நம்ம சுஜி சாரை எப்போ சொல்லுவாங்க, அவரை கடையில் ஒருத்தர் பொருளை வாங்கி கடைக்கு வெளிக்கு போகிறதுக்கு முன்னாடி அவருடைய மொபைல் அந்த எஸ்எம்எஸ் வந்துடும், எஸ் யூ ஹவ் மேட் த பர்ச்சேஸ். நிறைய கடைகளில் பில்லே இல்லை, பில் பண்ணுறதே இல்லை. அவர் 31ஆம் தேதி நைட்டில் மட்டும்தான் பில் பண்ணுவாங்க. பில் பண்ணும்போது பாதி ஐட்டம் பில் பண்ணுறதில்ல. கூப்பிட்டு கேட்கும்போது சார் அது ஸ்டோக்கில் இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் கடைகள் இருக்கக்கூடாது. தட் கம்பெனி வில் நாட் சப்போர்ட் த செட் ஆஃப் ஷாப்ஸ். டோன்ட் மேக் ப்ராமிசஸ் யூ கான்ட் கீப். ஒரு கடையில் ஒருத்தர் இருக்கும்போது கஸ்டமர்கிட்ட நாங்கள் ஃபால்ஸ் ப்ராமிஸ் கொடுக்காதுங்க. யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். அப்புறம் பி ஹெல்ப்ஃபுல் வித் த கஸ்டமர்ஸ். நம்ம கடையில் வருது ஆளுகள், ஒரு வாட்டி சீனியர் சிட்டிசன்ஸ் வரலாம், லேடிஸ் வரலாம், கிட்ஸ் வரலாம். ஷுட் பி வெரி லாயல், ஒபீடியன்ட், பொலைட், நல்லா பிஹேவ் பண்ணணும். சில இடங்களில் ஆளுகள் எல்லாம் நான் ஏதோ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ப்ரிவிலேஜ் உங்களுக்கு கொடுக்கறது மாதிரி வேணா வாங்கி அந்த மாதிரி எல்லாம் பிஹேவ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் பண்ணுறது நம்ம சிஸ்டத்து பத்தாது. ஸோ வி ஹாவ் டு பி வெரி ஹெல்ப்ஃபுல் மென்டாலிக். அப்புறம் இதில் என்ன கொடுத்துருக்கு, இன்னொரு பாயிண்ட் சொல்கிறது, அட்ரஸ் கம்ப்ளைண்ட்ஸ். ஒரு பிரச்சனை வந்தால், ஒரு பொருளை பற்றி ஏதோ பிரச்சனை வந்துட்டுனா நிறைய பேர் என்ன சொல்ல தெரியுமா, அது எனக்கு தெரியாத, நீங்கள் லீடர்கிட்ட கேளுங்க, அதர்வைஸ் கான்ட்ராக்டர் கம்பெனி, எனக்கு அதில் எதுவும் ரோல் கிடையாது. சப்போஸ் ஒருத்தர் செப்பல் வாங்கிட்டு போகிறேன், அந்த செப்பல் டேமேஜ் ஆயிடுச்சு. ஒரு ரெயின்கோட் வாங்கி, அதர்வைஸ் நீங்கள் வாங்குற ஏதோ ஒரு பொருள் ஏதோ பிரச்சனை வந்துச்சு, தே ஆர் நாட் ஏபிள் டு யூஸ் இட். அப்படி பண்ணும்போது அந்த கஸ்டமர் எங்கே போவாங்க, திரும்பி நம்மக்கிட்ட தான் வருவாங்க. அப்போ என்ன பண்ணணும், ஓஹோ அப்படியா, நீங்கள் திரும்பி வாங்கிங்க, அப்புறம் அவருக்கு முடிஞ்சால் நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் நீங்களே கொடுத்துருங்க. தென் யூ ஹாவ் டு டேக் இனிஷியேட்டிவ் டு இன்ஃபார்ம் த கம்பெனி அபவுட் திஸ். அந்த பொருளை பற்றி ஒரு பேக்கு தான் அவர் காமிச்சிருக்கு, ஸ்கூல் பேக் வாங்கி ஒரு வாரத்துக்குள்ளே அது கிழிஞ்சிடுச்சு. தாராளமாக அந்த மாதிரி நடக்கலாம். அது கம்பெனி தயார் பண்ணுறது சம் மெட்டீரியல் ஃபெயிலியர், சம் மிஸ்ஹேண்ட்லிங், சம் எதுவும் நடக்கலாம். அப்போ என்ன பண்ணணும், வி ஹாவ் டு ரிட்டர்ன் த கஸ்டமர். அந்த கஸ்டமரை நமக்கு இனியும் கிடைக்கணும் இல்லையா. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், அவரை ஹெல்ப் பண்ணணும். நம்ம கடையில் 2 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம் பொருள் இருக்குது, அதில் ஒரு 250 ரூபா பேக் நம்மக்கிட்ட இருந்தால் என்ன பிரச்சனை, தாராளமாக நீங்கள் வாங்கி வச்சு அவர் ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்கலாம். அதர்வைஸ் ஈக்குவல் அமௌண்ட் பொருள் நீங்கள் அவருக்கு ரிப்ளேஸ் கொடுத்துருங்க. ஸோ கஸ்டமர் வில் ரிமைன் ஹாப்பி. அப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், யூ ஹாவ் டு டீல் வித் த கம்பெனி. நீங்கள் மெயில் பண்ணி அதை ஃபாலோ பண்ணி அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வாங்கலாம். கம்பெனி ஆல்வேஸ் வெரி கேரிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் அப்ரோச் ஃப்ரம் கம்பெனி சைடு. உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும், ஜெனுவன்லி எந்த பிரச்சனை இருந்தாலும் கம்பெனி ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஒரு பேக் ஆயில் அது லீக் ஆயிடுச்சு. அதாவது ஒரு பாக்ஸ் 12 பீஸ் இருக்கும், அதில் ஒரு பாக்ஸ் ஒரு பீஸ் லீக் ஆயிடுச்சு. அந்த பாக்ஸ் ஃபுல்லாக வெட் ஆயிடுச்சு. ஸோ அதை ஓப்பன் பண்ணும்போது தெரிஞ்சது இந்த பாக்கெட்டில் ஆயில் லீக் ஆகுது. அதை எடுத்து ஒரு ட்ரெயில் வச்சு அதை ஃபோட்டோ வீடியோ எடுத்து கம்பெனிக்கு அனுப்பிச்சு கொடுத்து, இந்த மாதிரி இதை ஆயில் லீக் ஆகுறது. அதை பற்றி கம்பெனி பெரிய என்ன சொல்கிறது கவேஷணம் பண்ணியாச்சு. ஹெல்த் கார்டு நீங்கள் கம்பெனி விசிட் பண்ணியிருக்கோம். அது பேக் பண்ணதுக்கு அப்புறம் டிஸ்ட் பண்ணி வைக்குவாங்க. அது லீக் வரக்கூடாது. அப்படின்னா இந்த பாக்கெட்டில் எப்படி லீக் வந்திருக்கு, எந்த பாட்சில் வந்திருக்கு, அந்த மாதிரி நிறைய இதெல்லாம் பண்ணேன். நம்ம ஒரு நிறைய ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறம் கம்பெனி என்ன சொன்னால், ஓகே கிவ் 1 ரிப்ளேஸ்மெண்ட் 1 எக்ஸ்ட்ரா பாக்கெட். ஸோ அவர் கம்பெனி டிப்போக்கு ஆர்டர் கொடுத்து, டிப்போ அவருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பாக்கெட்டு ஆயில் கொடுத்துருக்கு. நான் என்ன சொல்கிறது, கொஞ்சம் ஆயில் கிழிஞ்சிருச்சு, அதனால அது வேஸ்ட் ஆக்கிறது தேவையில்லை, நம்மளே யூஸ் பண்ணலாம். பட் நான் என்ன சொல்கிறது, கம்பெனிக்கு அந்த அளவுக்கு சிஸ்டம் இருக்குது.
நாட் வில் சிங்கிள் பென்னி ஒருத்தருக்கு வந்து லோஸ் வர்றதுக்கு கம்பெனி எதுவும் பண்ணாது. ஏன்னா இட் ஷுட் பி ட்ரூ, டிரான்ஸ்பரண்ட் அண்ட் ஃபேர் டீலிங். தென் இன்னொரு விஷயம் என்னன்னா, கம்பெனி அவுட்லெட் நம்ம சொல்லும்போது நம்ம வந்து டீலிங் வித் பப்ளிக். ஸோ எப்பவும் நமக்கு ஒரு ஃபோன் லைவாக இருக்கணும். அந்த ஃபோன் வந்து நம்மளை அட்டென்ட் பண்ணணும். அது போய் பியூசி ஆனாலும் டிப்போ ஆனாலும் சரி, வி ஆர் டீலிங் வித் த பீப்புள். எப்பவும் வந்து ஒர்க்கிங் ஹவரில் வந்து கண்டிப்பாக நம்ம ஒரு ஃபோன் அட்டென்ட் பண்ணுற மாதிரி ஒரு கண்டிஷன் எப்பவும் நம்ம வைக்கணும். ஈவன் வாட்ஸ்அப் ஆனாலும், அதர்வைஸ் நீங்கள் வந்து உங்களால் பேச முடியல, யூ ஆர் பிஸி வித் சம்திங், ஜஸ்ட் எடுத்துகிட்டு சொல்லுங்கள், சார் நான் பிஸியாக இருக்கேன், ஒரு 10 நிமிஷம் அப்புறம் நான் பேசட்டுமா அப்படின்ட்டு. ஸோ தட் ஷுட் பி த ஆட்டிடியூட். நான் வந்து பிஸியாக இருக்கேன், நான் எடுக்காது. ஓ அது யார் கால் பண்ணுறது, அந்த ஆளை நான் எடுக்காதுங்க, விட்டுடுங்க. ஸோ தட் ஆட்டிடியூட் இஸ் நாட் குட். ஸோ நமக்கு வந்து வி ஹாவ் டு மேக் ஏ குட்வில். நம்ம கடையை பற்றி, நம்ம கடையில் இருக்கிற ஆட்களை பற்றி நமக்கு முதலே ஒரு குட்வில். குட்வில்க்கு தமிழில் என்ன சொல்லு சார்? மலையாளத்தில் வந்து பேரு பெருமை, எஸ் அப்படி சொல்லலாம்ல. எஸ் வாட் எவர் இஸ் தேர். ஸோ குட்வில் அதுதான் நமக்கு கடைக்கு ஒரு குட்வில் வந்தால் தான் நிறைய பேர் வருவாங்க. தென் யார் எந்த பிரச்சனை சொன்னாலும் கீப் அன் ஆட்டிடியூட் ஆஃப் லிசனிங். அது வந்து பொருளை பற்றி ஆகட்டும், சிஸ்டத்தை பற்றி ஆகட்டும், இனி ஒருத்தரை பற்றி ஆனாலும் ஃபர்ஸ்ட் யூ லிசன். அதுக்கப்புறம் இஃப் யூ ஆர் ஏபிள் டு இன்டர்வின் ஓகே, அதர்வைஸ் கைட் தம். யார்கிட்ட போகணும், என்ன பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும் சொல்லுங்கள். உங்களுக்கு தெரியலன்னு என்ன பண்ணணும், சார் இந்த விஷயத்தை பற்றி எனக்கு தெரியாது, நான் எங்கள் லீடர்ஸ் கிட்ட கேட்டுட்டு சொல்கிறேன், அதர்வைஸ் கம்யூனிகேட்டர்ஸ் கேட்டு சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு சர்வீஸ். ஸோ வி ஆர் இன் ஏ சர்வீஸ் வித் பீப்புள் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லையா? இது வந்து சாதாரண ஒரு ஹோல்சேல் மாதிரி இல்லை, யாருக்கு வேணாம் வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படி இல்லை. நம்ம வந்து நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லி குட் ரிலேஷன் மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் நிறைய பேர் நம்மக்கிட்ட வருவாங்க. அண்டு யார் வந்தாலும் சரி, அவருக்கு வந்து ஒரு த்ரோ சம்திங் எக்ஸ்ட்ரா அப்படி சொல்லும்போது அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணோட இனிமேல கொஞ்சம் நீங்கள் கொடுக்கணும். நம்ம நுட்ரிச்சார்ஜை பற்றி சொல்லுவாங்க. இப்போ என்ன சொல்லுவாங்க, நுட்ரிச்சார்ஜ் உம்மி சே ஜாத்தா ஜெத்தா ஹை அப்படின்னா, நீங்கள் எது எதிர்பார்க்குறாங்களோ அதோட ஜாஸ்தி கொடுக்குவாங்க. ஸோ கடையில் வந்து ஒருத்தர் கொஞ்சம் பொருள் எடுக்கும்போது நீங்கள் வந்து அது ஒரு பாக்ஸ் எடுத்து அதில் போட்டு அவர் வண்டியில் எடுத்து வச்சுட்டு கொடுக்குறேன். கொஞ்சம் லேடிஸ், கொஞ்சம் வயசான ஆளுகள் வரும்போது நீங்களே வந்து தயார் பண்ணி அந்த பாக்ஸ் எடுத்து வண்டியில் வச்சு கொடுக்கும்போது அது ரொம்ப சந்தோஷமாயிடும். அந்த மாதிரி கிவ் சம்திங் எக்ஸ்ட்ரா. இப்போ ஒருத்தர் கடையில் வந்து பொருள் வாங்குறேன், இப்போ வந்து புதுசாக ஒரு பொருள் வந்திருக்கு, யூ ஜஸ்ட் கிவ் தம் த பிரீஃபிங் அபவுட் த ப்ராடக்ட். அவர் வந்து என்னோட டீம் கிடையாது, அவர் வாங்கினாலும் வாங்காது அவருடைய இஷ்டம், வேணும்னா நீங்கள் உங்களோட லீடர்கிட்ட கேளுங்க, அந்த மாதிரி எல்லாம் சில பேர் பேசுவாங்க. அப்படி இல்லை. ஸோ வாட் எவர் ஹெல்ப் யூ கேன் டூ ஓப்பன்லி வித் குட் ஹார்ட், நீங்கள் அதை பண்ணுங்க. அண்ட் டேக் த எக்ஸ்ட்ரா ஸ்டெப். அப்படின்னா டு டெவலப் த பிஸ்னஸ், டு இன்க்ரீஸ் இம்ப்ரூவ் த சேல்ஸ், ஆல்வைஸ் டேக் இனிஷியேட்டிவ் டு டூ சம்திங் எக்ஸ்ட்ரா. அதுக்கு வந்து பியூசி டெவலப் பண்ணுறதுக்காக நம்ம வந்து கம்பெனி கொடுக்குற சிஸ்டம் நம்ம ஃபுல்லாக ஃபாலோ பண்ணணும். இந்த ஒரு 8 பாயிண்ட்ஸ் நம்ம கரெக்டாக நமக்கு ஃபாலோ பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன், எந்த கடையும் பெனிஃபிட் தான் போகும். ஆல் வில் ரன் இன் ப்ராஃபிட். ஸோ ஆல்வேஸ் நம்ம கடை வந்து இட் ஷுட் பி எ க்ளீன் ஷாப் ஆல்வேஸ். சில கடையெல்லாம் போய் பார்க்கும்போது எத்தனையோ வருஷமாக அந்த ஒரு ஃப்ரண்டில் ஒரு கிளாஸ் கவுண்டர் இருக்குது. அந்த கிளாஸ் கவுண்டருக்குள்ளே நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது, டெய்லி யூஸ் பண்ணுறதில்ல. அதுக்குள்ளே வந்து என்ன கோஆப்ஸ் எல்லாம் இருக்கும், இந்த மாதிரி எல்லாம். ஸோ அரேஞ்ச் த ப்ராடக்ட்ஸ் நீட்லி அண்ட் இன் ஆர்டர், கீப் த ஷாப் ஏரியா க்ளீன். நம்ம பார்க்கும்போது ஸ்டேஷனரி ஷாப்ஸ் எல்லாம் வெளியே பார்க்கும்போது காலை வந்து அவர் வந்து பொருளெல்லாம் எடுத்து டிஸ்பிளே பண்ணும்போது ஒரு டஸ்டர் வச்சு அப்படியே டஸ்ட் பண்ணிட்டு எடுத்து வைக்குவாங்க. அப்புறம் ஈவினிங் டைமில் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே திரும்பி வந்து டஸ்ட் பண்ணி தான் எடுத்து உள்ளே வைக்கணும். அந்த மாதிரி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஆல்வேஸ் ensure that our shop is very neat and clean, tidy. அப்புறம் how to allot a PUC, இது வந்து இந்த ப்ரொசீஜர் இப்போ இல்லை, இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. applicant need not be a direct seller, அது ஓகே, அசோசியேட் பேராக இருக்கு, நம்ம அப்படி இல்லை. ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ணுறதில்ல, இப்போ வந்து அசோசியேட் பேரோட சைட்டு லாகின் பண்ணி அது வந்து ஆர்பி ஸ்டோர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணும்போது ஒண்டர்வெல்கியூக்கு புது அப்ளிகேஷன், நியூ அப்ளிகேஷன், அதெல்லாம் நம்ம எல்லாம் கொடுக்கணும். அதில் ப்ரொசீஜர் வந்து நமக்கு தெரியும். இண்டிவிஜுவல் டீட்டெயில்ஸ், ஃபோட்டோ, அட்ரஸ் அண்ட் ஐடி ப்ரூஃப், அப்புறம் பான் கார்டு டீட்டெயில்ஸ் கம்பல்சரியில் இருந்தால் கொடுக்கணும். தென் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அண்ட் பேங்க் ப்ரூஃப், இது கம்பல்சரி. தென் ஒரு ஸ்பெசிஃபிக் சிக்னேச்சர், ஒரு பேப்பரில் வந்து ஒரு சிக்னேச்சர் ஸ்பெசிஃபிக் போட்டு அதில் வைக்கணும். தென் கடையுடைய ஃபோட்டோ, நம்ம ப்ரப்போஸ்டு ஷோப்போட இன்னர் அண்ட் அவுட்டர் ஃபோட்டோஸ், அப்புறம் ஒரு ஸ்கெட்ச் அப்படி சொல்லும்போது சும்மா அப்படியே போடாதுங்க,
கரெக்டாக போடணும். எவ்வளோ லெங்க்த்து எவ்வளோ பெர்த்து அப்படி இருக்கும். அது போட்டால் மட்டும்தான் நமக்கு வந்து கரெக்டாக அது ஃபர்னிச்சர் சப்மிஷன் வரும். இது வந்து ஓல்டு ஃபார்மேட், இது வந்து மாற்ற முடியல. அண்டு அ அதுக்கப்புறம் வந்து பழைய டைமில் நமக்கு மெயில் எல்லாம் வந்துட்டு இருக்கோம். இப்போ வந்து மெயில் வரதில்லை. எவ்ரிதிங் அந்த ஐடியில் தான். ஸோ எந்த அசோசியேட்டட் ஐடியில் நம்ம வந்து லாகின் பண்ணி அப்ளிகேஷன் கொடுக்குவாங்களோ அந்த ஐடியில் தான் அதோட நெக்ஸ்ட் ஃபாலோ போகிறோம். ஸோ அப்படி அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கப்புறம் அதில் வந்து டெக்னிக்கல் டீச்சர் ரோல் டீச்சரோட பேர் கொடுக்கணும். அது கொடுத்ததுக்கப்புறம் அவரோட டெக்னிக்கல் டீச்சருக்கு ரோல் டீச்சருக்கும் அவருடைய சைட்டில் வந்து ஆர்பி ஸ்டோர் மேனேஜர் ஆல் ரிக்வஸ்ட் அப்படின்னு வரும். அதில் வந்து அவர் வெரிஃபை பண்ணணும். அப்படி அப்ளிகண்டும் லீடர்ஸும் வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கு அப்புறம் தான் கம்பெனிக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் பார்க்க முடியும். அப்போ தான் அது அப்லோடட் ப்ராப்பர்லின்னு சொல்லுவாங்க. அவர் என்ன பண்ணாங்க, முதல்ல வந்து அவர் டிஸ்டன்ஸ் பார்த்துட்டு லொக்கேஷன் அப்ரூவ் பண்ணாங்க. லொக்கேஷன் அப்ரூவ் பண்ணும்போது நீங்கள் கொடுக்குற அப்ளிகேஷன் வந்து கூகுள் லொக்கேஷன் கொடுக்கறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. கூகுள் லொக்கேஷன் அப்படி சொல்லும்போது உங்களுக்கு வந்து அந்த நம்பர் கரெக்டாக தெரிஞ்ச நம்பர் போடுங்க. அதர்வைஸ் நியரஸ்ட் லொக்கேஷன் ஏதோ ஒரு லேண்ட்மார்க் மாதிரி, சப்போஸ் நியர் எஸ்பிஐ, பஞ்சாயத்து ஹால், போலீஸ் ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்ட் அந்த மாதிரி எது இருந்தால் உங்களுக்கு அது கூட போட்டு அந்த லொக்கேஷன் கொடுக்கலாம். வை லொக்கேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். சாதாரணமாக வந்து ஒரு கம்பெனி ஒரு ஒரு அவுட்லெட் அலோட் பண்ணும்போது ஆக்டிவான ஷாப் இருந்தால் 3 கிலோமீட்டருக்குள்ளே அலோட் பண்ணுறதில்ல. பட் இது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கஸ்டம் மாதிரி தான். இட் இஸ் நாட் அ பாலிசி. கம்பெனி ஹாவ் த ரைட் டு அலோட் எனி ஷாப் எனிவேர். ஈவன் ஒரு கடை இருந்தால் அதோட ஜஸ்ட் ஆப்போசிட் கூட ஒரு கடை அலோட் பண்ணுறதுக்கு கம்பெனிக்கு ரைட் இருக்கும். பட் சாதாரணமாக வந்து ஒரு நல்லா ஒர்க் பண்ணுறது கடைக்கு வந்து 3 கிலோமீட்டருக்குள்ளே கம்பெனி கொடுக்கறதில்ல. டு கீப் எ ப்ரொடெக்ஷன் ஃபார் த குட் ஒர்க்கிங் அவுட்லெட். அதுதான் அந்த ஒரு பாலிசியில் இருக்கிறது. ஸோ ஆன் கிளியரன்ஸ் ஆஃப் வெரிஃபிகேஷன் தென் அப்போ நெக்ஸ்ட் என்ன, இந்த ஸ்கெட்ச் நம்ம கொடுக்கலையா, அந்த ஸ்கெட்சில் வந்து ப்ராப்பராக இருக்கணும். நம்ம ரூமோட சைஸ் 15 15 அடி லெங்த் இருக்கும், 10 அடி பிரிட்த் இருக்கும். அப்படி நீங்கள் போடும்போது அதுக்குள்ள பில்லர் இருக்கா, அதில் வந்து ஸ்டோர் இருக்கா, அப்புறம் வந்து ஒரு 2 சைடில் கிளாஸ் இருக்கா, அந்த மாதிரி என்னென்ன இருக்கா அதெல்லாம் மென்ஷன் பண்ணி தான் நீங்கள் கொடுக்கணும். ஏன்னா இந்த ஸ்கெட்சு பார்த்து அதில் வந்து அவர் லேஅவுட் போடுவாங்க. லேஅவுட்டில் வந்து உங்களுக்கு இந்த கடைக்கு வந்து எவ்வளோ ஃபர்னிச்சர் தேவைப்படும் அப்படி அவர் அதில் லேஅவுட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஸ்கெட்ச் கேட்குறாங்க. அந்த ஸ்கெட்சை நீங்கள் கொடுக்கறத வச்சுட்டு தான் அவர் வந்து ஃபர்னிச்சர் லேஅவுட் பிளான் பண்ணுவாங்க. தென் தே வில் மேக் அன் எஸ்டிமேட் ஆஃப் ஃபர்னிச்சர். இதுவும் கூட நம்ம சைட்டில் தான் வரும். அப்போ வந்து லொக்கேஷன் அப்ரூவ் பண்ணுறதுக்கப்புறம் அவர் கொடுக்குறத ஃபர்னிச்சர் எஸ்டிமேட் நம்மளை அப்ரூவ் பண்ணும்போது தே வில் டிசைட் எவ்வளோ அமௌண்ட் வருது அந்த ஃபர்னிச்சருக்கு. அதில் கூட ஃபர்னிச்சர் ஒரு சஜஸ்ட் பண்ணும்போது கவுண்டர் இருக்கும், அப்புறம் கண்டோலா அப்படின்னா நம்ம உள்ளே சென்ட்ரலில் போடுறதுக்கு ஃபர்னிச்சர், தென் ஷூ எல்லாம் வைக்கிறது இருக்கும், அப்புறம் காஸ்மெட்டிக் டிஸ்பிளே யூனிட் இருக்கும், பிராண்டிங் போர்ட்ஸ் இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் பார்த்து உங்களுக்கு என்னென்ன தேவை இருக்கா. பட் கம்பெனி பேட்டர்ன் ஃபர்னிச்சர் இருக்குது கம்பல்சரி. அந்த ப்ளூ அண்ட் ஒயிட் ஃபர்னிச்சர் இஸ் கம்பல்சரி. அதெல்லாமல் நீங்கள் எந்த ஃபர்னிச்சரை வச்சுட்டு நமக்கு வேணும் ஃபர்னிச்சர் எக்ஸ்கியூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் முடியாது. ஸோ இது வரைக்கும் வந்து சில சில இடங்களில் வந்து அவர் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் நவ் இப்போ வந்து கம்பல்சரி வந்து ஆர்சிஎம் பார்ட் அண்ட் ஃபர்னிச்சர் நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்படி பண்ணும்போது இதை ஃபர்னிச்சர் அப்ரூவ் பண்ணுறதுக்கு அப்புறம் நமக்கு வந்து செக்யூரிட்டி அமௌண்ட் 10,000 ருபீஸ் தனியே டெபாசிட் பண்ணலாம். அப்புறம் ஃபர்னிச்சர் அமௌண்ட் சப்போஸ் ஒரு 78,000 இருந்தால் அந்த 78,000 அதுவும் தனியாக வேணா நமக்கு சப்மிட் பண்ணலாம். அதர்வைஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு சேர்த்து எல்லாம் சேர்த்து ஒரு 6,00,000 ரூபா நீங்கள் டெபாசிட் பண்ணிட்டு அது கூட நீங்கள் என்ட்ரி பண்ணலாம். அப்போ இங்கே இது வந்து கம்பெனி அப்ரூவ் பண்ணுறதுக்கு அப்புறம் பேமெண்ட் ஆப்ஷன் அங்கேயே வந்துடும். அந்த பேமெண்ட் ஆப்ஷன் கொடுக்கும்போது அதில் வந்து அந்த பேமெண்ட் என்ட்ரி போட்டு அந்த ஸ்லிப்பை கண்டிப்பாக அட்டாச் பண்ணணும். இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் அதோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அட்டாச் பண்ணணும். இது வந்து கவனிச்சுக்கோங்க, செக்யூரிட்டி காலத்தில் கண்டிப்பாக நம்ம வந்து என்ட்ரி பண்ணணும். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரே ஒரு தடவை நீங்கள் வந்து 6,00,000 ரூபா அட்வான்ஸாக பே பண்ணுறேன் அப்படி இருந்தால் எங்கே போடணும், செக்யூரிட்டி தான் போடணும். நீங்கள் செக்யூரிட்டி அமௌண்ட் தனியாக போட்டு ஃபர்னிச்சர் தனியாக போட்டுனா ஓகே, செக்யூரிட்டி இடத்துல 10,000 போடுங்க, ஃபர்னிச்சர் அமௌண்ட்லேயும் தனியாக போடுங்க. அப்புறம் இந்த 2 பணம் வந்ததுக்கு அப்புறம் தான் கம்பெனி வந்து நம்பர் கொடுக்குவாங்க. நம்பர் கொடுக்கும்போது இந்த சைட்டில் பார்த்தா வியூ டிஸ்கஷன் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து நம்பர் கிடைக்கும். அல்லாமல் நம்ம ஆப்ளிகண்ட்டுக்கு மொபைலுக்கும் வந்துடும், டெக்னிக்கல் வெச்சருக்கும் வந்துடும். அப்புறம் நம்பர் வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து பியூசி பிஓஎஸ் சைட்டில் வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறது, மொபைல் நம்பர் போட்டு ரீசெட் பண்ணி ஃபர்கெட் பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா பாஸ்வேர்டு மொபைலுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி எஃப்எஸ்எஸ்ஐ அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் பர்ச்சேஸுக்கு கம்பெனி பர்மிஷன் கொடுக்கும்.
நிறைய பேர் இந்த எஃப்எஸ்எஸ்சி வார்த்தையை மறந்து போகிறது. நம்பர் கிட்டுறதுக்கு அப்புறம் கிடைக்கிறதுக்கு அப்புறம் ஐயோ நான் எஃப்எஸ்எஸ்சி போடவே இல்லைன்னு, எஃப்எஸ்எஸ்சி போட்டு கிடைக்கிறது இன்னொரு வாரம் டைம் வந்துடும். ஸோ யார் வந்து பியூசிக்கு அபேட்சை கொடுக்கும் அப்ளிகேஷன் கொடுக்குவாங்க அப்போவே நீங்கள் வந்து எஃப்எஸ்எஸ்சி எடுத்து வச்சுருங்க. அப்போ வந்து தாராளமாக வந்து டைம் சேவிங் இருக்கும். ஆக்சுவலி வந்து கமராஜ் சார் நமக்கு வந்து நம்ம டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருந்தால் ரெண்டு ரெண்டு ஒர்க்கிங் டேஸ் போதும். கம்பெனி சைடில் வந்து எதுவும் பிரச்சனை இருக்காது. ஒன்லி 2 ஒர்க்கிங் டேஸ் த நீட். 3ஆவது நாள் நமக்கு வந்து பியூசிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு நம்ம வந்து ஃபுல்லாக ப்ரிப்பேர் ஆயிருந்தால். ஸோ இது வந்து இப்போ அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுற ப்ரொசீஜர் நான் சொன்னாங்க. இது வந்து நீங்கள் ஒரு சைட்லேயே செக் பண்ணி பண்ண முடியும். அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, எந்த சைட்டில் நம்ம அப்ளிகேஷன் போடுவாங்களா அந்த சைட் வந்து வெரிஃபிகேஷன் ஆப்ஷன் வராது. சப்போஸ் நான் ஒரு ரோல் டீச்சராக இருக்குது, என்னோட டீமில் ஒருத்தர் அப்ளிகேஷன் போடணும்னு சொல்லும்போது நான் என்னோட ஐடியில் வந்து ஓப்பன் பண்ணி அப்ளிகேஷன் போட்டிருந்தா என்னோட சைட்டில் வந்து வெரிஃபிகேஷன் வராது. ஸோ அதனால லீடர்ஸ் ராயல்ட்டி டெக்னிக்கல் சேல்ஸ் இருந்தால் அவரோட ஐடியிலேருந்து போடாதுங்க. அப்ளிகேஷன் வந்து நீங்கள் எந்த ஐடியிலேருந்து போடலாம், நோ ப்ராப்ளம். பட் எந்த ஐடியில் போடுவாங்க அதில் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வரும். இன்னொருத்தர் ஐடி வச்சு நீங்கள் அப்ளிகேஷன் போட்டிருந்தா பியூசி நம்பர் அவரோட இதில் தான் வரும். அதனால எந்த ஐடியில் போடணும் அது வந்து பார்த்து கரெக்டாக தான் போடணும். ஸோ இது வந்து ஒரு புது பியூசிக்கு வந்து வண்டர்வேல் கியூக்கு அப்ளிகேஷன் கொடுக்குற ப்ரொசீஜர். இதில் வந்து வண்டர்வேல் கியூக், கேஎஸ்ஓ, எக்ஸ்க்ளூசிவ் கேஎஸ்ஓ, பெயிண்ட் அவுட்லெட், டிஸ்பிளே எல்லாத்துக்கும் அந்த ஆர்பி ஸ்டோர் மேனேஜ்மெண்ட் தான் நாங்கள் வந்து அப்ளிகேஷன் போடுறது ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு சிங்கிள் டைமில் சொல்லும்போது அத்தனை எல்லாருக்கும் வந்து புரியாது. நெக்ஸ்ட் டைம் வந்து ஒரிஜினல் வந்து சைட் ஓப்பன் பண்ணி அப்ளிகேஷன் பண்ணுற டீட்டெயில்ஸ் நம்ம காமிச்சு கொடுக்குறேன். எப்போ ஒருத்தர் வந்து அப்ளிகேஷன் போடணும்னா அந்த டீட்டெயில்ஸ் எடுத்து அதை வந்து நம்ம லைனில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி பண்ணி கொடுக்குறேன். ஸோ லெட்டஸ் கோ லிட்டில் பியாண்ட், அதாவது கொஞ்சம் பழைய டைமில் பார்க்கலாம். ஓல்டு பியூசி பெனிஃபிட் ஸ்ட்ரக்சர். நான் எதுக்கு இது சொல்கிறேன்னா, இப்போ கூட நிறைய பேர் சொன்னாங்க சார் பியூசி கமிஷன் பத்தாது, ரொம்ப செலவு ஜாஸ்தியாக இருக்குது, கம்பெனி ஷுட் கிவ் மோர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பழைய டைமில் எப்படி இருந்தாங்க சார், ஆர்சிஎம் வந்து 25 வருஷம் முடிச்சாச்சு, 25 இயர்ஸ். அந்த டைமில் வந்து இதே அளவுக்கு பொருள் இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ அது வந்து கஷ்டம் இல்லை அப்படி இருந்து இதோட இட் இஸ் மை ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு தெரிஞ்சு யார் பண்ணுறாங்களோ அவர் தான் இன்னும் பெரிய லெவலுக்கு வந்துடுச்சு. சாதாரண நம்ம கடன் நடத்துன மாதிரி எனக்கு வந்து நான் போட்ட பணத்துக்கு எனக்கு ஆர்ஓஐ ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வரதில்லை அப்படின்னு யார் சங்கடப்பட்டு போனாங்களோ அவருக்கு வந்து ஆர்சிஎம் இதுவும் கிடைக்கல. ஸோ நம்ம என்ன பண்ணணும், வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஆர்சிஎம் இஸ் ரெடி டு கிவ். பிஃபோர் 2007 நான் வந்து ஆர்சிஎம் 2005 தான் வந்தாங்க. 2006 தான் நான் கொஞ்சம் கௌரவமாக இதை பற்றி தெரிஞ்சாங்க. அந்த டைமில் ஜாயினிங் கிட்டு தான் முக்கியமாக இருந்தாங்க. நம்ம ரஞ்சித் சாரோட ஃபாதர்லோ சுஜித் சார் அந்த மாதிரி கேரளாவில் கூட நிறைய பேர் இந்த கிட்டு வாங்கி தான் மெம்பர்ஷிப் எடுத்திருக்கு. அந்த மாதிரி நிறைய பேர் இப்போ கூட தமிழ்நாடு கூட இருக்கு, நிறைய பேர் கிட்டு வாங்கியிருக்காங்க. ஸோ எந்த கிட்டு வாங்கினாலும் மெம்பர்ஷிப் சேம் தான் இருந்தாங்க. ஸோ 1320 ரூபா கொடுத்தா என்ன சொல்கிறது, நம்ம சூட் லெங்க் தான் கிடச்சிட்டு இருந்தாங்க. அதோட ப்ரீமியம் குவாலிட்டிக்கு 1680 இருந்தாங்க. 1500 கொடுத்து 3 பேண்ட் ஷர்ட் துணி கிடச்சினாங்க அந்த மாதிரி. ஸோ அந்த கிட்டுக்கு வந்து ஒன்லி 5%. ஏன்னா நீங்கள் வந்து வேறு பொருள் வாங்கும்போது 6%, 6% கிடைக்குவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம், ஒருத்தருக்கு ஆர்சிஎம்க்கு வரணும்னா கண்டிப்பாக வந்து கிட்டு வாங்கி தான் ஆகணும். அதனால கம்பெனி வந்து கம்பல்சரி பர்ச்சேஸ் இல்லை. ஸோ தே ஆர் கிவிங் லெஸ். பட் டு ப்ரமோட் ரீபர்ச்சேஸ், நீங்கள் வந்து பொருள் ஜாஸ்தி வாங்கணும். அதுக்கு வந்து கடைக்காரன் வந்து பொருளை ப்ரமோட் பண்ணணும். டீ தூள், மல்லி, மிளகு, மஞ்சள், சோப்பு, வாஷிங் பவுடர் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் நீங்கள் ப்ரமோட் பண்ணதுனால 1% எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க. பாருங்கள், இன் 2007 அந்த டைமில் வந்து நான் வந்து கேரளாவில் திருச்சூரில் வந்து ஃபஸ்ட்டு யூசி ஸ்டார்ட் பண்ணும்போது 180 கிலோமீட்டர்ஸ், 180 கிலோமீட்டர் தாண்டி இந்த பொருள் எடுத்துகிட்டு வரணும். எவ்வளோ பொருள் இருக்கும், வேறு நிறைய பியூசி இல்லை. அதனால நம்மளே ஒரு வண்டி கூப்பிட்டு போகும்போது அந்த வண்டிக்கு வாடகை கொடுத்தா நமக்கு வந்து இந்த பொருள் மொத்தமாக விட்டால் எதுவும் கிடைக்கிறது இல்லை. சுஜி சார் வந்து ஃபஸ்ட்டு பில்வா இருந்த பொருள் வாங்கும்போது அவர் பில்வார டு கேரளா அவளை எவரு பணம் கொடுத்துருக்கோம். அந்த பணம் பார்க்கும்போது அவர் மொத்தம் பொருள் சேல் பண்ணாலும் பியூசி கமிஷன் ஒன்றும் ஆவறதில்லை. ஸோ நம்ம வந்து பியூசி கமிஷனால் வீட்டு செலவு சம்பாதிக்கலாம் அப்படி நினச்சி ஆர்சிஎம் பியூசி ஓட்டாதுங்க. இட் இஸ் டு மேக் யுவர் பிஸ்னஸ் ஆன் கம்பெனி எக்ஸ்பென்ஸ். அதான் நான் சொல்கிற வார்த்தை. இன் 2007 இது வந்து கம்பெனி இன்னும் கொஞ்சம் மாற்றியாச்சு. ஜோயினிங் கிட்டுக்கும் ரீபர்ச்சேஸ்க்கும் 7% பண்ணாங்க. தென் அதுக்கப்புறம் இன் 2009 ஆட்டா, ஆயில் இதெல்லாம் வந்தது. 2008, 2009 அந்த டைமில் இருந்து ஆட்டா ஆயிலுக்கு 7%, 7% கொடுத்தாங்க. எஃப்எம்சிஜி 8%.
எஃப்எம்சிஜி அப்படி சொல்லும்போது சோப்பு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து 8%. அதுக்கப்புறம் பாருங்க, ஒரு ஒரு கம்பேரிசன் கொடுத்துருக்கு. அந்த டைமில் 500 கிராம் டீ தூள் 65 ரூபா. ஸோ அந்த டைமில் பியூசிக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கும்? ஒரு பியூசிக்கு வந்து 4 ரூபா 55 பைசா கிடைச்சிருக்கும். இப்போ இப்போ இதை ரேட் இன்னும் கொஞ்சம் மாறி இருக்கு, 264 ஆயிடுச்சு. டிபி ரேட்டில் அப்படி பார்க்கும்போது 18 ரூபா 88 பைசா கிடைக்குது. ஸோ மோர் தேன் 23 ரூபீஸ் இப்போ கிடைக்கும். பாருங்க, அந்த டைமில் 5 ரூபா கிடைக்கிற இடத்துல 23 ரூபா வருது. மோர் தேன் 4 டைம்ஸ், 4 ரெட்டில் மேலே பியூசி கமிஷன் வருது. அது மட்டும் இல்லை, இனியும் எக்ஸ்ட்ரா இருக்கு. சேல்ஸ் பெனிஃபிட் இன்க்ரீஸ் வித்தவுட் இன்க்ரீஸ் இந்த கஸ்டமர் பேஸ். அதாவது ஒரு டீ தூள் நீங்கள் வாங்கி 2005 எத்தனை டீ போட முடியும், அத்தனை டீ தான் இப்பவும் போட முடியும் இல்லையா? பட் கமிஷன், பியூசி கமிஷன் பார்க்கும்போது 4 டைம்ஸ் ஜாஸ்தி வந்துடுச்சு. பிவி இன்க்ரீஸ் ஃப்ரம் 33 to 116. இது எந்த பொருள் நீங்கள் எக்ஸாம்பிள் எடுத்து பார்த்தாலும், சோப்பு, வாஷிங் பவுடர், அந்த மாதிரி எந்த ஐட்டம் எடுத்தாலும் பிவி கூட நிறைய வந்துச்சு. அப்போ 100 கஸ்டமர்ஸ் இருந்தால் அந்த டைமில் நமக்கு எவ்வளோ வியாபாரம் நடந்திருக்கு, அதே வியாபாரம் இப்போ நடக்கும்போது பிவி வந்து பல மடங்காக நமக்கு வந்துடும். ஸோ ராயல்டி கண்டிஷன் ரிமைனிங் சேம் தென் அண்ட் நவ். அந்த டைமில் 3,00,000 பவரில் இருக்கணும், 1,15,000 செகண்ட் சைடில் இருக்கணும், அப்படி இருந்தால் ராயல்ட்டி வரும். இப்போ அதுதான். ஸோ அந்த டைமில் நீங்கள் எத்தனை பேருக்கு பொருள் கிடைத்தா அதே பொருள் இப்போ கொடுக்கும்போது அதோட 3 டைம்ஸ் பிவி உருவாகிறது. ஸோ கமிஷன் ஜாஸ்தி வருது. ஸோ ப்ராடக்ட்ஸ் பூஸ்டட் ஃப்ரம் 3 to 30 to 400. அந்த டைமில் கிட்டத்தட்ட ஒரு 30 பொருள் தான் இருந்தாங்க. இப்போ 400க்கு மேலே பொருள், 400 இல்லை அதுக்கு மேலே இருக்குது. நீங்கள் டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் எடுத்து நிறைய இருக்குது. குட் மார்னிங், குட் நைட், அத்தனை பொருள் ஆஸ்திரேலியா இருக்குது. ஏன்னா நம்ம வாங்குறதுக்கு நமக்கு தெரியல. இப்போ நான் எஃப்எம்சிஜி எல்லாம் வந்து ஆன்லைன் நமக்கு தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். அது வந்து ஃப்ரீ டெலிவரி. நம்ம கடைக்கு வந்து ஃப்ரீ டெலிவரி கொடுத்துருவாங்க. நம்ம எதுங்க எங்கேயும் போக தேவையில்லை. நான் எஃப்எம்சிஜி எப்படி சொல்லும்போது ஷூ, பேரட், ஃபுட்வேர்ஸ் எல்லாம் வருது, ட்ரெஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் வருது, ஈவன் கீசோல் எல்லாம் வருது, நியூட்ரிச்சார்ஜ், அப்புறம் ஹைட்ரோ சஞ்சீவினி, இதெல்லாம் வந்து கம்பெனி ஆன்லைன் கூட டெலிவரி பண்ணாங்க. நீங்கள் வந்து டிப்போக்கெல்லாம் போகிறது தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு. ஸ்டில் வீல் ஆகு இதெல்லாம் இருக்கு. அப்போ கூட நம்ம வந்து பெரிய ஒரு டேர்ன் ஓவர் உருவாக்க முடியல. அதுக்கு என்ன காரணம்? ஒரு இன்வென்ட்ரி இஸ் புவர். இன்வென்ட்ரி இப்படி சொல்லும்போது நம்ம கடையில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி எவ்வளோ பொருள் வச்சிருக்கு அது ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால தான் நமக்கு இந்த அளவுக்கு டேர்ன் ஓவர் எடுக்க முடியல. ஸோ இத்தனை பொருள் இருக்கும்போது 2,00,000க்கு தாழே எந்த கடையும் சீல் இருக்கக்கூடாது. தட் மீன்ஸ் அப்படி இருந்தால் அந்த கடை வந்து நல்ல கடையாக சொல்ல முடியாது. வாட் இஸ் த பெனிஃபிட் ஆஃப் ஏ பியூசி ஆன் பர்ச்சேஸ்? நம்ம பொருள் வாங்கும்போது டிஸ்கவுண்ட் ஃப்ரம் டிப்போ, இது வந்து பியூசி கமிஷன் அப்படி சொல்லும்போது கமிஷனாக வந்து அக்கௌண்ட்டுக்கு வருதில்ல. அந்த அமௌண்ட்டை கம்மி பண்ணி தான் கம்பெனி கொடுக்கிறது. ஆட்டா ஆயிலுக்கு வந்து 2014 7% கம்மியாக கிடைக்குது. எஃப்எம்சிஜிக்கு 8% கம்மியாக கிடைக்குது. டூல்ஸ், அதாவது பிளான் புக் அந்த மாதிரி எது இருந்தால் எல்லாத்துக்கும் 10%. இப்போ இதுதான் இப்போ கமிஷன் ஸ்ட்ரக்சர் நடந்துட்டு இருக்குது. தென் இப்போ வந்து நமக்கு தெரியும் பெயிண்ட் கூட டைரக்ட் ஃப்ளாட் 10% வருது. அப்புறம் நான் எஃப்எம்சிஜி அப்படி சொல்லும்போது ட்ரெஸ் ஐட்டம்ஸ், கீசோல் எல்லாத்துக்கும் வந்து 10% தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ ரீசன்ட்லி கம்பெனி அது மாற்றிச்சு, 10% வி ஆர் கெட்டிங். ஸோ ஒரு சேல்ஸ் இன்சென்டிவ் அப்படி சொல்லும்போது எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் ஒரு 6 மாதம் பார்க்கும்போது ஹாஃப் இயர்லி, ஏப்ரல் டு செப்டம்பர் அண்ட் அக்டோபர் டு மார்ச் அப்படி சொல்லும்போது டுடேஸ் 27th மார்ச் இல்லையா? இந்த மாதம் இன்னும் 4 நாள் இருக்கு. யார் யார் பியூசிக்காரு அவரோட சேல் இருக்கு அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. உங்களோட டேர்ன் ஓவர் அக்டோபர்லேருந்து மார்ச் 31 வரைக்கும் 12 லட்சத்துக்கு மேலே இருந்தால் யூ ஆர் கோயிங் டு கெட் 1% எக்ஸ்ட்ரா இன்சென்டிவ். அண்ட் உங்களுக்கு வந்து டோட்டல் 25 லட்சத்துக்கு மேலே வந்துச்சுன்னா யூல் கெட் 1.5% எக்ஸ்ட்ரா இன்சென்டிவ். இதில் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா இதில் வந்து சேல்ஸ் ரிட்டர்ன், நீங்கள் ஒருத்தருக்கு ஒரு அசோசியேட் இருக்க கொடுத்துட்டு அந்த பொருளை ரிட்டர்ன் எடுத்துட்டுனா அது வந்து சேல்ஸ் ரிட்டர்னில் இருக்கும். அந்த அமௌண்ட்டை கம்மி பண்ணணும். சப்போஸ் நீங்கள் வந்து 12 லட்சம் பண்ணியிருக்கு, பார்க்கும்போது 11,89,000 ஆச்சு. சரி, ஒரு 11,000 கூட சேல் பண்ணி 12 லட்சம் ஓகே பண்ணி வைக்கலாம். பட் ஏன்னா 3 மாதத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து 2 நுட்டு சார்ஜ் எடுத்து அது நம்ம ரிட்டர்ன் எடுத்திருக்கு, அது நான் மறந்து போச்சு. ஒரு 600 ரூபா டேர்ன் ஓவர் கம்மி இருக்கனால நமக்கு வந்து அந்த இன்சென்டிவ் கிடைக்காம போயிடும். ஸோ சேல்ஸ் ரிட்டர்ன் டோட்டல் எவ்வளோ வந்துடுச்சு அது செக் பண்ணணும். அப்புறம் கிஃப்ட் கொடுக்குறது, கன்சிஸ்டன்சியில் நம்ம வந்து கிஃப்ட் கொடுக்கறது வந்து ஃப்ரீயாக தான் கொடுக்கறது. அதனால அந்த அமௌண்ட், இந்த 2 அமௌண்ட்டும் ரிடியூஸ் பண்ணி தான் நம்ம வந்து டோட்டல் சேலு கனெக்ஷன் எடுக்கணும்.
ஸோ டோட்டல் சேல் அப்படி சொல்லும்போது 12 லட்சத்துக்கு மேலே 6 மாதத்துக்கு வந்துச்சுன்னா 1% எக்ஸ்ட்ரா கிடைக்கும். 25 லட்சம் வரை 1.5 கிடைக்கும். அதில் வந்து ஃப்ரீ ப்ராடக்ட்டும் சேல்ஸ் ரிட்டர்னும் கம்மி பண்ணி தான் நெட் சேல் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓகே, தென் வாட் இஸ் த செல்லிங் பெனிஃபிட் ஆஃப் பியூசி? இதில் வந்து ஸ்பெஷல் சேல் இன்சென்டிவ் ஃபார் நான் எஃப்எம்சிஜி, ஃப்ளாட் 10% ஆன் சேல்ஸ், டெக்ஸ்டைல்ஸ், பேக், ஆல் கீசோல். இது வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது மற்ற பொருளுக்கு வந்து 10%, 8% கிடைக்குவாங்க. இதில் வந்து 10% கம்மி கிடைக்குவாங்க. அண்ட் அடிஷ்னல் இன்சென்டிவ் எப்படி? 10% இன்க்ரீஸ் இன் பர்ச்சேஸ் குவார்ட்டர்லி. அதாவது நீங்கள் வந்து ப்ரீவியஸ் குவார்ட்டர் இப்படி சொல்லும்போது அக்டோபர், நவம்பர், டிசம்பர் அந்த குவார்ட்டரில் நீங்கள் எவ்வளோ, சப்போஸ் நீங்கள் 1 லட்சம் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னு நினைக்குங்க, இந்த குவார்ட்டரில் வந்து நீங்கள் வந்து 10% இன்க்ரீஸ், அதாவது 10,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு டோட்டல் பர்ச்சேஸ் வந்து 1,10,000 வந்துச்சுன்னா யூ வில் கெட் 1% எக்ஸ்ட்ரா இன்சென்டிவ் ஆன் பர்ச்சேஸ். அது வந்து நீங்கள் வந்து 20% பண்ணிட்டா யூ வில் கெட் 2%. இது வந்து சேல் பண்ண அப்படி இல்லை, இது சொல் பர்ச்சேஸ் ஆன் பர்ச்சேஸ். இதுக்கு முன்னாடி சொன்னது சேல்ஸ். இது ரெண்டும் பார்த்துக்கோங்க. ஸோ எவ்வளோ ஒரு பியூசிக்காரருக்கு நெட்ட பெனிஃபிட் எவ்வளோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு கீசோல் ஐட்டம், ஒரு பெட்ஷீட், செப்பல், அந்த மாதிரி எல்லாம் நம்ம கஸ்டமருக்கு தேவைப்பட்டது காமிச்சு, நம்ம சைட்லேயே காமிச்சு இந்த ஒரு பொருளை உங்களுக்காக ஆர்டர் பண்ணி கொடுக்குறேன், ஆர்டர் பண்ணிட்டுனா 10 நாளுக்குள்ளே வந்துடும், அதை அவருக்கு கொடுக்கும்போது அந்த மாதிரி உங்களுக்கு வந்து எவ்வளோ, ஸோ ஒரு மோர் தேன் 13% வரை கமிஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எம்ஆர்பி டிபி டிஃபரன்ஸ் தனியாக இருக்கும். ஓப்பன் சேல் பெனிஃபிட், அதாவது ஒரு மெம்பர்ஷிப் இல்லாமல் ஒருத்தருக்கு நீங்கள் ஒரு பொருள் கொடுக்கும்போது உங்களுக்கு எவ்வளோ பெனிஃபிட் வருது பாருங்கள். ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இது வந்து ராஸ் டிலைட் குளோப், நம்ம அன்னைக்கு திண்டிக்கல் காமிச்சில் இருந்துச்சு சார். நிறைய பேருக்கு இந்த மாதிரி பொருள் இருக்க தெரியல. க்ளோவ் பண்ணிச்சுன்னா எல்லாம் தெரியல. ஏன்னா கடையில் வந்து கோதுமை மாவு, எண்ணெய், மல்லி, மிளகாய், மஞ்சள், சோப்பு இந்த மாதிரி ஐட்டம் இருக்கும். அவருக்கு பணமே இல்லை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. அதனால இந்த மாதிரி பொருள் வந்து ஆர்சிஎம்மில் மட்டும் கிடைக்கிற பொருளை பற்றி தெரியவே இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு பொருள் நீங்கள் பாருங்கள். அவர் வந்து ஒருத்தர் ஜஸ்ட் ஒரு டெமோ காமிச்சு சொல்லி கொடுக்கும்போது ஹவு மச் பெனிஃபிட் தேர் கோயிங் டு கெட். ஒரு ஓப்பன் சைல் கொடுக்கும்போது, ஒரு குளோப் கொடுக்கும்போது ஒரு பியூசிக்காரன் மினிமம் 108 ரூபா ஒரு பீஸில் வருது சார். சுப்பிரமணிய சார் பாருங்க, அன்னைக்கு நான் சொன்னேன், நீங்கள் வந்து திண்டுக்கல்ல நல்லா கடை வச்சிருக்கு, நீங்கள் வந்து ஓப்பன் சேலில் வந்து நீங்கள் கொடுக்கும்போது நீங்கள் வந்து ராயல்டி அச்சீவர் உங்களோட ஐடியில் அந்த பிவி அடிக்கும்போது 120 ருபீஸ், 120 ரூபா 51 பைசா கிடைக்கிது ஒரு குளோப் சேல் பண்ணும்போது. அந்த மாதிரி ஓப்பன் சேல் பண்ணுறதுக்கு நமக்கு தெரியணும்னா யூ ஷுட் நோ வாட் இஸ் த ப்ராடக்ட். அந்த பொருள் எப்படி இருக்குது, எப்படி யூஸ் பண்ண தெரிஞ்சால் மட்டும்தானே. இது பேர் கூட நமக்கு தெரியல. ஏன்னா நான் 50 ரூபா, 50,000 ரூபா, 20,000 ரூபா போட்டு பொருள் எடுக்கிறேன். 20,000 ரூபாயில 2 மூட்டை ஆட்டை எடுக்குவாங்க, மல்லி, மிளகாய், மஞ்சள் எடுக்குவாங்க, தீர்ந்து போச்சு. இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எத்தனை பொருள் இருக்கு நமக்கு விஷயமே தெரியாது. ஸோ பொருளை பற்றி தெரியணும், அது எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியணும். இன்னொரு பொருள் பாருங்க, இது வந்து ஒரு அற்புதமான பொருள். எந்த பொருள்? குட் ஷிப். பாருங்க, ஒரு பீஸ் சேல் பண்ணும்போது தாராளமாக 10 ருபீஸ். நீங்கள் கடையில் வருது அத்தனை பேருக்கும் சேல் பண்ண, அந்த கடையில் முன்னாடியே அத்தனை பேர் போட்டிருக்கு, எல்லாரும் கூப்பிட்டு சின்ன ஒரு 30 ml ஒரு கப்பில் கொஞ்சம் டேஸ்ட் பண்ண வைங்க. அண்ட் டெல் தம் வாட் ஆர் த இன்க்ரீடியன்ஸ், இதில் என்னென்ன இருக்குது இல்லையா. நெல்லிக்காய், நாரங்காய், இஞ்சி, குருமிளகு, கிராம்பு, கட்டார் வாழை, புதினா, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் வந்து ஈஸியாக தயார் பண்ணலாம். அப்படி சொல்லி கொடுக்கும்போது கண்டிப்பாக ஒரு பியூசிக்காருக்கு வந்து டெய்லி ஒரு 100 பீஸ் தாராளமாக சேல் பண்ணுறேன். ஓப்பன் சேல். கடை முன்னாடி யாராவது போவாங்க, கூப்பிட்டு சின்ன ஒரு இதில் வந்து கொஞ்சம் எடுத்து டேஸ்ட் பண்ண கொடுங்க. இப்போ வந்து அப்படியே வந்து ரொம்ப சம்மர் சீசன், சூடு காலம், எல்லாரும் வெளியே போய் கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி வெளியே போய் கலர் கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் சாப்பிடாதீங்க, இது வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருன்னா மெம்பர்ஷிப் இல்லாமல் கூட பாக்ஸ் ஆளுகள் வாங்குவாங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன், ஒரு சும்மா 2 எக்ஸாம்பிள் கொடுத்தேன். ஓப்பன் சேல் அப்படின்னா மெம்பர்ஷிப் இல்லாமல் ஒருத்தருக்கு நீங்கள் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி ப்ராடக்ட் கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த பியூசிக்கான கிடைக்கிற பெனிஃபிட் எப்படி இருக்கு பாருங்க. நான் 2 பொருள் தான் சொன்னாங்க. இந்த மாதிரி அத்தனை பொருளும் குட் மார்னிங், குட் நைட், எந்த பொருள் வேணாலும் யூ கேன் டெல் தம் அபவுட் த பெனிஃபிட் ஆஃப் ப்ராடக்ட் அண்ட் டெமோ பண்ணி கொடுக்கலாம். ஆல் த ஈட்டபிள்ஸ் அவைலபிள் இன் ஆர்சிஎம் மேட் இன் ஹெல்த் கார்டை பற்றி சொல்லிட்டு கொஞ்சம் மிக்சர், பிஸ்கட் அந்த மாதிரி எல்லாம் காமிச்சு every day, every PUC can make a sale of thousands of rupees. இங்கே கேரளாவில் உதுமையில் ரெஞ்சி சார் டீமில் ஒரு அசோக் சார் இருக்கு. அவர் வந்து எவ்ரி மந்த் மோர் தேன் 50,000-60,000 பிவி அவர் இந்த மாதிரி ஓப்பன் சேல் பண்ணிட்டு பண்ணுறாங்க.
நான் ரொம்ப எனக்கு வந்து ஆச்சரியமாச்சு. அவர் சொன்ன சார் நீங்கள் சொல்கிற மாதிரி கரெக்ட். எனக்கு கடையில் முன்னாடி யார் வந்தாலும் நான் வந்து அவரை கூப்பிட்டு உள்ளே கூப்பிட்டு இந்த ஒரு பொருளை சொல்லி கொடுத்து அவருக்கு டெமோ காமிச்சு கொடுத்து வாங்க வைக்குவாங்க. அத்தனை பேரும் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கும்போது எம்ஆர்பியில் கொடுத்துட்டு போய் வாங்கிட்டு போகுவாங்க. அதெல்லாம் வந்து என்னோட ஓப்பன் சேல். அவரோட டீட்டெயில்ஸ் வாங்கி அவர் போகிறதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணுவாங்க. சார் நீங்கள் பொருள் வாங்கிட்டு போனாங்களா, அதில் எந்த பொருள் உங்களுக்கு ஜாஸ்தி பிடிச்சாச்சு அதை பற்றி சொல்லிவிட்டு அப்படி நெக்ஸ்ட் வந்து மெம்பர்ஷிப்பை பற்றி சொல்லிக் கொடுக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி ஓப்பன் சேல் பண்ணுறது அத்தனை பியூசிக்காரும் ஷுட் மேக் ஏ ஹேபிட். ஓகே. அப்புறம் ஒரு பியூசிக்கு வந்து ஆனுவல் சேல் 50 லட்சம் வந்துச்சுன்னா, ஸோ எத்தனை எத்தனை லட்சம் ஒரு மந்த்லி வரணும்? 12, 14, 48 ஒரு 4 லட்சத்துக்கு மேலே, அதாவது 1.5% இன்சென்டிவ் கிடைக்கிறது மாதிரி ஒரு 50 லட்சத்துக்கு மேலே சேல்ஸ் வந்துச்சுன்னா அவருக்கு எவ்வளோ ஃபினான்ஷியல் பெனிஃபிட் வரும் பாருங்க. 9 லட்சம் 9% வரும்போதும் மந்த்லி பர் மந்த் இன்கம் இஸ் 37,500. ஒரு 5 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு 5 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு 37,500 ரூபா சம்பாதிக்க அப்படின்னா இஸ் இட் ஏ ப்ராப்ளம்? இஸ் இட் நாட் வர்த்தி? நீங்கள் ஒரு கடையில் கேட்டு பாருங்க, அவருக்கு வந்து எல்லா எக்ஸ்பென்ஸும் முடிச்சு அவருக்கு என்ன கிடைக்கும்? அண்ட் இந்த டீம் இந்த சேல் பண்ணி நம்ம டீமில் டெவலப் பண்ணும்போது இஃப் த சேல் இஸ் ஹேப்பனிங் இன் யுவர் டீம், வாட் வில் பி யுவர் பில் லெவல் இன் a couple of months? நம்ம வந்து டீம் கமிஷன்லே ஆயிரங்கள் சம்பாதிக்க மாதிரி நம்ம டீமே டெவலப் ஆகிடும். வாட் இஸ் செல்லிங் பெனிஃபிட் ஆஃப் பியூசி வித் 96 லேக்? அதாவது ஒரு 8 லட்சத்துக்கு மேலே டர்ன் ஓவர் பண்ணும்போது பர் மந்த் இன்கம் வில் பி 72,000 அப்படி சொல்லும்போது ஒரு கெசட்டட் ஆஃபீஸர் இன்கம் கிடைக்கிறதுக்கு. அண்ட் இந்த மீட்டிங்லேயே அட்டென்ட் பண்ணிருக்கு 3 லட்சம், அவருக்கு ஆவரேஜ் ஸ்டோக் வந்து 3 லட்சம் தான் இருக்கும். 8 லட்சத்துக்கு மேலே தேர் செல்லிங். ஐ அஸ்டோனிஸ்ட். எப்படின்னா வாரத்துக்கு 2 வாட்டி பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. யூ ஜஸ்ட் கிவ் த ஆர்டர். நீங்கள் வந்து டிப்போ போகிறது தேவையில்லை. பொருள் வந்து சேல் பண்ணுவாங்க, பணம் போட்டு ஆர்டர் கொடுக்குவாங்க, டிப்போக்காரன் பொருள் எடுத்துகிட்டு வருவாங்க. 1%, 1.5% நீங்கள் கமிஷன் கொடுத்து நீங்கள் போகிறது தேவையில்லை. அண்ட் யுவர் டைம் யூ கேன் யூட்டிலைஸ் ஃபார் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட். 8 லட்சத்துக்கு மேலே டர்ன் ஓவர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 5 லட்சம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டு 5 லட்சத்தோட ஸ்டாக் வச்சுட்டு நீங்கள் நல்லா பொருள் எடுத்து ப்ரொமோட் பண்ணிட்டுனா 5 to 10 lakhs ஈஸி சேல் நமக்கு சம்பாதிக்க முடியும், உருவாக்க முடியும். அண்ட் தட் சேல் இஃப் இட் இஸ் ஹேப்பனிங் இன் யுவர் ஓன் டீம், lot of achievers also will be created. What is the selling benefit of a PUC with the annual sale of 1.2 crore? அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 12 லட்சம். நான் சொன்னேன் சுஜித் சாரோட கடைக்கு வந்து 20 லட்சத்துக்கு மேலே ஆவரேஜ் சேல் வருது. அண்ட் தேர் ஆர் மெனி அவுட்லெட்ஸ் இன் கேரளா வித் மோர் தேன் 20 lakhs. வாட் வில் யூ தேர் சே? இது வந்து 10 லட்சம் கணக்கு போடுறேன். ஸோ அரவுண்ட் 90,000. ஸோ ரிலேஷன் வித் டிப்போ, நிறைய பேர் டிப்போக்கார் வந்து என்னுடைய ஒரு எனிமி மாதிரி பார்க்குறாங்க. அப்படி இல்லை. யூ ஷுட் ஹாவ் ஏ ஃப்ரெண்ட்லி ரிலேஷன் வித் டிப்போ ஆல்வேஸ். மஸ்ட் விசிட் டிப்போ பை ஆல் பியூஸ் ஒன்ஸ் அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் எ மந்த். மாதத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் போய் டிப்போ பாருங்கள் எப்படி அங்கே நடக்கிறது. வாட் இஸ் த சிஸ்டம் ஃபாலோட், எப்படி அங்கே நடக்குது, நமக்கு எப்படி பொருள் வருது, அதில் என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது, நம்ம எது பார்க்கணும், இதெல்லாம் தெரியாமல் நம்ம வந்து ஒரு சின்ன விஷயம் வந்து அப்போ சண்டை போடுறதுக்கு நம்ம வரக்கூடாது. நான் முதல்ல சொன்னேன், அவர் மோட்டோ இஸ் டு பில்ட் குட் ரிலேஷன் எமங் பீப்புள். மக்களுக்கிடையில் நல்ல ரிலேஷன் பண்ணி நம்ம வந்து நவபாரத நிர்மான், மேக்கிங் நியூ இந்தியா, தட் இஸ் அவர் மெயின் மோட்டோ. அதில் வந்து என்ன பண்ணோம், ரிலேஷன் நல்லா இருக்கணும். எங்கேயும் யாருக்கிட்டும் நம்ம மோசமாக பேசக்கூடாது. வி பொலைட் ஆல்வேஸ். எந்த பிரச்சனை இருந்தாலும் எனி டேமேஜ் கேன் பி காம்பன்சேட்டட். பட் நம்ம வாயிலிருந்து ஒரு கெட்ட பேச்சு வந்துட்டுனா யூ கேனாட் காம்ப்ரமைஸ். வில் நாட் ஃபர்கெட் தட். 10 ரூபா, 100 ரூபா, 1000 ரூபா, 1 லட்சம் ரூபா லாஸ் வந்தாலும் யூ கேன் மேக் லாட் ஆஃப் மணி இன் ஆர்சிஎல், நோ ப்ராப்ளம். அண்ட் சிஸ்டம் இஸ் கமிட்டட் ஃபார் தட். லீடர்ஸ் ஆர் தேர் டு சப்போர்ட் யூ ப்ரொவைடட் யூ ரிமைன் இன் சிஸ்டம். நீங்கள் சிஸ்டத்தில் இருந்தால் இந்த சிஸ்டத்தில் நமக்கு எவ்வளோ பணம் வேணாலும் உருவாக்கலாம். ஸோ பட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மஸ்ட் திங் இஸ் நம்ம வந்து ரிலேஷன் எப்பவும் நல்லா இருக்கணும். எந்த பிரச்சனை வந்தாலும் டு நாட் லூஸ் யுவர் டம்பர். நம்பர் ஆஃப் பர்ச்சேஸ் ஷுட் பி இன்க்ரீஸ்ட். அதாவது எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பணம் கம்மியாக இருந்தால் கீப் பர்ச்சேசிங் நம்பர் ஆஃப் டைம்ஸ். அதில் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜ் ஒரு வாட்டி உங்களுக்கு வந்து ஜாஸ்தியாக வந்திருக்கலாம், நோ ப்ராப்ளம். பட் வென் யூ பர்ச்சேஸ் மெனி டைம்ஸ் வெரைட்டிஸ் வரும். வெரைட்டிஸ் வரும்போது
பர்ச்சேஸ் பண்ணுற அதே ஆள் வந்து நிறைய பொருள் வாங்குவாங்க. அண்ட் பீப்புள் நோ அபவுட் த ப்ராடக்ட்ஸ், த டிமாண்ட் வில் இன்க்ரீஸ் அண்ட் ஸ்லோலி ஸ்லோலி நம்பர் ஆஃப் அவுட்லெட்ஸ் வில் இன்க்ரீஸ். இப்போ நானே வந்து நான் நல்லா இன்வெஸ்ட் பண்ணல, எங்கிட்ட ஸ்டாக்கு இல்லை, அப்போ எனக்கு வந்து லாபம் வருதில்ல. யார் கேட்டாலும் ஆர்சன் ஷாப் நடத்தா நமக்கு வந்து எதுவும் லாபம் வருதில்ல, ரொம்ப லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது உங்கள் டீமில் யாரும் எடுக்குவாங்களா? யாரும் எடுக்காமல் இருந்தால் உங்களை எப்படி வளர முடியும்? நமக்கு வந்து இந்த கடன் நடத்தி வருமானத்தை சம்பாதிக்கிறதுக்குல்ல, யூ ஷுட் டெவலப் யுவர் நெட்வொர்க். இந்தியாவில் அத்தனை வீட்டுக்கும் ஆர்சிஎம்பரில் யூஸ் பண்ணுற ஒரு இடம் வந்துடும், ஒரு டைம் வந்துடும். அதுக்கு தான் நம்ம பார்க்குறது. நான் சொன்னேன் இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து பிஸ்னஸே அந்த அளவுக்கு வரல. தட்ஸ் குட். அதாவது எதுவும் கஷ்டப்பாடு இல்லாமல் ஈஸியாக வந்து வளர்றதுக்கு எப்போ டைம் வருதோ அதுக்காக தான் கடவுகளை வந்து தமிழ்நாடு ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து குட் மார்னிங் ரோட்டின் அத்தனை பொருளை வந்து இருக்கு. யார் ஒரு 5 லட்சம் போட்டு பொருள் எடுத்து வச்சிருந்தாலும் கண்டிப்பாக அவருக்கு 5-8 லட்சம் டேர்ன் ஓவர் வந்துடும். தமிழ்நாட்டில் வந்து இப்போ ஒரு 30 டிஸ்ட்ரிக்ட்ல வந்து யாருக்கும் ஆர்சிஎம் பற்றி தெரியவே தெரியாது. என்ன பண்ணணும்? வீடு விட்டு வெளியே வந்துடுங்க. டேக் த ப்ராடக்ட் அண்ட் ரீச் ஈச் அண்ட் எவ்ரி ஹவுஸ். யார் ஒருத்தர் தெரிஞ்சு அவரை சேர்த்து நம்ம ஆர்சிஎம் பொருளை பற்றி ஒரு வீட்டுக்கும் போய் விளக்கம் சொன்னு பொருளை கொடுத்து பிஸ்னஸ் டெவலப் பண்ணுங்க. அடுத்த ஒரு 3 வருஷத்துக்குள்ள இந்தியாவில் வந்து நடக்கிற பிஸ்னஸோட அத்தனை பிஸ்னஸ் ஃபாஸ்டஸ்ட் க்ரோத் வந்து தமிழ்நாடு நடக்கணும். தமிழ்நாடுக்கு மட்டுமுள்ள ஒரு ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, தமிழ் தெரியாமல் ஒருத்தருக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து பிஸ்னஸ் பண்ண முடியாது. இட் இஸ் யுவர் ரிசர்வ்டு ஸ்பாட். இந்தியாவில் பாருங்க 146 கோடி மக்கள் இருக்கு. அதில் 100 கோடிக்கு மேல் ஆளுங்களுக்கு ஹிந்தி தெரியும். யார் எங்க வேணாலும் போய் பண்ணலாம். பட் இன் தமிழ்நாடு நோ ஒன் கேன் என்டர். ஒன்லி இட் இஸ் யுவர் റിസർവ്ഡ് കനി. കനി എന്ന് തമിഴ് മലയാളത്തിൽ പറയും അല്ലേ? സ്വർണ്ണ കനി എന്ന് പറയില്ല, അതുപോലെ കോൾ ഫീൽഡ് എന്ന മാതിരി. സോ ഇറ്റ് ഈസ് യുവർ ഓൺ പ്രോപ്പർട്ടി. യു ഹാവ് ടു ഇൻവോൾവ്. ഓക്കെ, ഇൻക്രീസ് த ஸ்டாக் ஆஃப் அவைலபிள் ப்ராடக்ட்ஸ். பொருள் எத்தனை பொருள் இருக்கோ அத்தனை பொருளும் கன்சர்வ் குவான்டிட்டி இருக்கணும். அண்ட் have a healthy relation with the depot, understand the role of depot. நான் சொன்னேன் டிப்போ வாட் நல்லா ரிலேஷன் இருக்கணும். டிப்போட ரோல் என்ன? கம்பெனி கொடுக்குற பொருளை இங்கே வச்சு நமக்கு கொடுக்கறதா அவரோட ரோல். அவர் பணம் வாங்குறது இல்லை, அவர் வேறு எதுவும் பண்ணுறது இல்லை. ஸோ டிப்போ ஃபங்க்ஷனிங் எப்படின்னு நமக்கு தெரியணும். அண்ட் டு நாட் ஜெனரலைஸ் த இஷ்யூஸ். ஏதோ உங்களுக்கு எது பிரச்சனை வந்தாலும் எல்லாரும் இப்படி தான் பண்ணுறது, கம்பெனி அப்படி, லீடர்ஸ் அப்படி, டிப்போ அப்படி அப்படின்ட்டு டோன்ட் மேக் எனி அக்விசேஷன். நிறைய பேர் அப்படி தான், சின்ன ஒரு பிரச்சனை வந்துன்னா தே லூஸ் தேர் டெம்பர், அப்படியே சத்தம் போடுவாங்க. தட் இஸ் நாட் a good habit. Any problem you face, we have the system. You approach your immediate upline. Immediate upline அப்படி சொல்லும்போது, and from upline up to TCG, there are a lot of uplines. They are ready to help you. ஒருத்தரால முடியலன்னா there is someone else. So till you solve your problem, அது வரைக்கும் you can keep going. அதுக்கு நீங்கள் வந்து ஒரு மீட்டிங்காக வெயிட் பண்ணுறது தேவையில்லை. அது ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் மெசேஜ் போடுறதுக்காக வெயிட் பண்ணுறது தேவையில்லை. உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் ஃபர்ஸ்ட் யூ அப்ரோச் யுவர் இமீடியட் அப்ளை. இஃப் ஹி இஸ் நாட் ஏபிள் டு சால்வ் த ப்ராப்ளம் வித் ஹிஸ் கன்கரன்ஸ், கோ டு த நெக்ஸ்ட். அப்படின்னு அப் டு டிசிஜி வரைக்கும் யூ கேன் கோ. அண்ட் எனி ப்ராப்ளம் ஜெனுவன்லி இஸ் அ ப்ராப்ளம், இட் வில் பி சால்வ். டெக்னிக்கல் இஷ்யூஸ் வரலாம், சம் பர்சனல் எரர் வரலாம், மனுஷன் தானே, மனிதன் தானே, எல்லாம் இட் இஸ் லைக்லி டு ஹேப்பன். பட் தெர் இஸ் சொல்யூஷன் ஃபார் எவ்ரிதிங். There is no solution without so there is no problem without a solution. Okay, and how a PUC can be developed. So Ranjit sir, இது டைம் கொஞ்சம் ஜாஸ்தி வர மாதிரி இருக்கு. I think it is better for me to stop. PUC டெவலப்மெண்ட்டில் அப்படி பண்ணுறோம் அப்படின்னு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம பண்ணுவாங்க. ஆல்வேஸ் ஹாவ் ஏ ஸ்மைல் அண்ட் விஷ் யுவர் கஸ்டமர். நீங்கள் எந்த பியூசியில் போகும்போது உங்களுக்கு வந்து எப்படி ஃபீலிங் பண்ணுங்க, ஜஸ்ட் செக். எந்த பியூசி போகும்போது யூ ஃபீல் லைக் டு கோ அகெயின் தேர். அவரோட பிஹேவியர் எப்படி, பில்ட் அ ரிலேஷன் வித் தம், ஷேர் த ப்ராடக்ட் ஃபீச்சர்ஸ் டு தம். அப்படி இருந்தால் அந்த கடையில் இன்னும் ஒருத்தர் வாட்டி வரணும். அவர் தே வில் ரெக்கமெண்ட். இஃப் யுவர் பிஹேவியர் இஸ் அரகண்ட், நோ ஒன் இஸ் கோயிங் டு ரெக்கமெண்ட் யுவர் ஷாப். ஸோ இது வந்து நம்ம ஒரு பியூசி நடத்துகிற ஆள், ஸ்டாஃப் வந்து very careful, be very careful about the dealing with the people. Inform them about new products and new program policies. Use online billing system and give spot bill to the customer. நான் முதல்ல சொன்னேன், immediate billing should be our policy. In case of internet or system failure, give manual bill and clear it immediately when the system becomes normal. In case of any problem, அதாவது நெட் இல்லாமல் சப்ளை இல்லாமல் அந்த மாதிரி கொடுக்கறது, ஒரு ஈவன் எந்த வந்துச்சுன்னா த ப்ராப்பர் பிரிண்டட் பில்லு கொடுக்கணும். நம்ம கடை பேர் மொபைல் நம்பரும் இருக்கிற மாதிரி அந்த இதெல்லாம் எழுதி கொடுக்கணும். ஸோ தட் பீப்புள் ஷுட் நாட் ஹாவ் எனி டவுட் அபவுட் இட். தென் மெயின்டைன் கஸ்டமர் ரெஜிஸ்டர். இப்போ வந்து கஸ்டமர் ரெஜிஸ்டர் அப்படின்னா ஒரு வாட்ஸ்அப் குரூப்பு கூட நம்ம பண்ணலாம். ஒரு அது விஷயம் என்ன சொல்கிறது,
ஆன்லைன் குரூப் நீங்கள் பண்ணுங்க. தென் மெயின்டைன் நோட்டீஸ் போர்ட் அண்ட் டிஸ்பிளே நியூ ப்ரோக்ராம், நியூ ப்ராடக்ட்ஸ், ப்ரைஸ் சேஞ்ச், ஆஃபர்ஸ், ஸ்பெஷல் அச்சீவ்மெண்ட்ஸ் எக்ஸெட்ரா. அது வந்து ஒருத்தர் கடைக்கு வரும்போது இது பார்த்து அவருக்கு தே ஷுட் நோ. பர்டிகுலர்லி இந்த கன்சிஸ்டன்சி பெனிஃபிட் எப்படி ஒரு போஸ்டர் மாதிரி தயார் பண்ணி கடையில் ஒரு 4 இடத்துல ஒட்டிச்சு வச்சுருங்க. ஸோ த மோமெண்ட் தே சி தட் தே வில் நோ, எஸ் நான் இந்த மாதிரி வந்து பண்ணணும். பிளான் ஃபார் மினிமம் 2 பியூசி மீட்டிங். என்ன மாதிரி இது வந்து 2 மீட்டிங் சொல்லியிருக்கேன். வாரத்துக்கு ஒரு வாட்டி வரணும் அப்படி சொல்லுவாங்க. இப்போ டிசி சார் என்ன சொன்ன தெரியுமா, யூஎல்பி கியூக்கு தான், திஸ் மோடிஃபைடு வெர்ஷன் ஆஃப் பியூசி. இதுதான் இப்போ லேட்டஸ்ட் ப்ரமோட் பண்ணுறது யூஎல்பி கியூக். அந்த யூஎல்பி கியூக் யூ கேன் டூ டெய்லி ஒன்ஸ். ஈவன் தெர் ஆர் பியூசிஸ் டெய்லி வந்து 3 டைம்ஸ் பண்ணுவாங்க. ஒரு டீம் லீடர்ஸ் வந்து அவர் டீமுக்காக காலை ஒருத்தர் பண்ணுவாங்க, மத்தியானம் ஒருத்தர் பண்ணுவாங்க, சாயந்தரம் ஒருத்தர் பண்ணுவாங்க. கால் த நியூ பீப்புள் அண்ட் எக்ஸ்பிளைன் அபவுட் ஆர்சிஎம். அப்படி மீட்டிங் பண்ணும்போது டெஃபினெட்லி த சேல் இஸ் கோயிங் டு பி இன்க்ரீஸ்ட். அதனால வந்து அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு வாட்டி நம்ம கடையில் வந்து மீட்டிங் நடக்கிற மாதிரி அதுக்கு பெரிய அரேஞ்ச்மெண்ட்ஸ் நம்ம பண்ணோம். ஒரு 4-5 சேர் வாங்கி வைக்கிங்க, அவ்வளோதான் போதும். வேறு எதுவும் டீ காஃபி அந்த மாதிரி எல்லாம் கொடுக்கற தேவையில்லை. ஜஸ்ட் அந்த கடையில் வந்து யார் யார் வாங்குவாங்களோ அதில் வந்து நல்லா பேசுறதுக்கு யார் முடியுமோ, பியூசி ஓனர் ஆனாலும், ஒரு அவருடைய அச்சீவர் ஆனாலும், இன்னும் மற்றொரு டீம் லீடர் ஆனாலும், கீப் ரொட்டேஷன். அப்படி எவ்ரி வீக் மீட்டிங் பண்ணும்போது அந்த அசோசியேட் பேஸ் வந்து பொருளை பற்றி தெரிஞ்சு தே வில் பர்ச்சேஸ் மோர். டிஸ்கவுண்ட் சேல் அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் அசோசியேட் பேஸ், நியூ ஜாயினிங், ரெஃபரல் பீப்புள். ஃபர்ஸ்ட் ஆல் சேல் ஷுட் பி ஆன் எம்ஆர்பி. அதாவது சில பேர் என்ன பண்ண தெரியுமா, சரி எனக்கு வந்து மெம்பர்ஷிப் கொடுக்குறேன், இப்போ ஒரு 500 பொருள் வாங்கியிருக்கு, நெக்ஸ்ட் மந்த் ஒரு 300 வாங்கிக்கோங்க, அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ ப்ராப்பர் சிஸ்டம் சொல்கிற மாதிரி தான் நம்ம பண்ணணும். அண்ட் நம்பர் எடுத்துகிட்டு ஒருத்தர் வரும்போது நீங்கள் வந்து என்னோட டீமுக்கு வந்தால் மட்டும்தான் நான் உங்களுக்கு வந்து பில் பண்ணி கொடுக்க, அதர்வைஸ் நான் உங்களுக்கு வந்து பில் பண்ணி கொடுக்கறது இல்லை. அந்த மாதிரி சில பேர் சொல்லுவாங்க. தட் ஆல் குட், நாட் குட் ஹேபிட். சில பேர் அப்படி சொல்லுவாங்க. நான் என்ன சொல்கிறது, அப்படி யாரும் சொல்லிட்டுனா யூ அண்டர்ஸ்டாண்ட் தட் இட் இஸ் நாட் குட். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நெவர் அப்பாயிண்ட் ஸ்டாஃப் இன் த ஷாப் பட் அ ப்ரமோட்டர். அந்த ஒரு சென்டென்ஸ் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சாதாரண ஒரு ஸ்டாஃப் மாதிரி இல்லை, கடையில் இருக்கிற ஆள் வந்து ப்ரமோட்டராக இருக்கணும். ஒருத்தர் வரும்போது அவருக்கு தேவைப்பட்ட பொருள் கொடுத்ததுக்கு அப்புறம் இன்னும் புதுசாக என்னென்ன இருக்குது அதை பற்றி சொல்லிக் கொடுக்கணும், பொருளை பற்றி சொல்லணும், நல்லா பிஹேவ் பண்ணணும். அந்த மாதிரி ஆளுகள் ஒரு ப்ரமோட்டராக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம கடைக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நெவர் கேரி ஃபார்வர்ட் எனி பில்லிங் டு நெக்ஸ்ட் மந்த். இது ஆயிடுச்சு நெக்ஸ்ட் மந்த் பண்ணுறேன், நோ. பார்ஷியல் பர்ச்சேஸ் ஃபார் நியூ ஜாயினிங் ஷுட் பி அவாய்டட். தேர் ஷுட் பி ஒன் லோக்கல் லீடர் இன்சார்ஜ் ஆஃப் ஒன் பியூசி. அது வந்து அந்த அப்ளிகனோட அவருடைய ஓனருடைய டீம் வேணும் அப்படின்னு இல்லை. அந்த ஏரியாவில் யார் பிஸ்னஸ் பண்ணுவாங்களா, ஹி ஷுட் டேக் சார்ஜ் ஆஃப் த ஷாப். ஸோ தட் அதோட ஃபங்க்ஷனும் கரெக்டாக இருக்கிறதுக்கு, ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்கு, ஒரு சப்போர்ட்டிங்கான மாதிரி ஒரு லீடர் அதுக்கு வந்து இன்சார்ஜ் ஆயிருந்தால் நல்லா இருக்கும். மெயின்டெனன்ஸ் சஃபிஷியன்ட் ஸ்டாக் ஆஸ் பெர் சேல்ஸ். நெவர் சே நோ டு அ கஸ்டமர். ஒரு கஸ்டமர் கிட்ட வந்து ஐயோ சார் அது ஆகி போயிடுச்சு, நெக்ஸ்ட் பார்க்கலாம் அப்படி சொல்லக்கூடாது. ஆல்வேஸ் கீப் சஃபிஷியன்ட் ஸ்டாக். ஒரு 10 நாளைக்கு நமக்கு சேலுக்கு எவ்வளோ வேணுமோ அது இருக்கணும். என்ன பண்ணாங்க, டீ தூள் முடிஞ்சாச்சு, நாளைக்கு போய் எடுக்கலாம் நினைக்கும் போது நாளை அங்கே போகும்போது இல்லை. ஸோ என்ன அது 2 நாளைக்கு நமக்கு பொருளே இல்லை. அப்படி வரக்கூடாது. அட்லீஸ்ட் ஒரு 10-15 டேஸோட ஸ்டாக் நமக்கு எப்பவும் வந்து யூ ஷுட் ஹாவ் சஃபிஷியன்ட் ஸ்டாக். அண்ட் keep sufficient tools, maintain general cleanness in the shop, keep food items and other FMCG products in different racks. இது வந்து புது ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கணும். ஈட்டபிள்ஸ் அண்ட் எஃப்எம்சிஜி மிக்ஸ் பண்ணி வைக்கக்கூடாது. அது வந்து லோக்கல் அதாரிட்டி வந்து பார்த்துட்டுனா சில இடங்களில் வந்து பிரச்சனை வருது. அப்புறம் எஃப்எஸ்எஸ்ஐ அந்த மாதிரி லைசன்ஸ் எல்லாம் வந்து எடுக்கிறது அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. கம்பெனி லீடர்ஸ் அதுக்கெல்லாம் வந்து இது ரோல் கிடையாது. இட் இஸ் இண்டிவிஜுவல்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. அண்ட் இன் எனி சர்க்கம்ஸ்டன்ஸ் நோ கிரெடிட் இன் பியூசி. இது முக்கியமான விஷயம். கம்பெனி நமக்கு வந்து கிரெடிட் கொடுக்கறது இல்லை. அதனால யூ ஆல்சோ டோன்ட் கிவ் கிரெடிட் டு எனிவன். நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் கொஞ்சம் ஒரு 5000 பிபி பணம் வந்து நீங்கள் பில் அடிக்கிங்க, நான் வந்து நாளைக்கு வந்து பொருள் எடுக்கிறேன், பணம் கொடுக்குறேன். நோ, நோ கிரெடிட், நோ கிரெடிட். ஒரு வாட்டி நீங்கள் கொடுக்க முடியாது அப்படி சொன்னீங்கன்னா அதுதான், தட்ஸ் ஆல் வில் பிகம் ஏ ஹேபிட். ஸோ ஆர்சிஎம் இஸ் நாட் ப்ரமோட்டிங் கிரெடிட். அண்ட் take a timely action to take a GST when annual sale is about to reach 40 lakhs. 40 லட்சத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஜிஎஸ்டி எடுக்கிறதுக்கு பிளானிங் பண்ணணும். அதர்வைஸ் 40 லட்சத்துக்கு அப்புறம் செயல் ஸ்டாப் பண்ணுறதுக்கு அப்புறம் போனால் நமக்கு லோஸ் வந்துடும். தென் ஸ்டாப் பர்ச்சேசிங் இப்போ ஜிஎஸ்டி வில் பி அப்டேட்டட் இன் த கம்பெனி. மந்த்லி ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஷுட் பி சப்மிட்டட் இன் டைம் ஸோ தட் யூ கேன் கெட் த ஜிஎஸ்டி ரிட்டர்ன். இதெல்லாம் வந்து கொஞ்சம் பேருக்கு இருக்கும். தென் பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுக்கு பக்கத்து அந்த ஏரியாவில் வந்து ஒரு வீட்டுக்கு போய் நம்ம இந்த மாதிரி ஒரு கடை ஸ்டார்ட் ஆச்சு,
தரமான பொருள், கலப்படம் இல்லா பொருள், நாட்டு பொருள் இதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ண உங்களுக்கு உடம்புக்கு நல்லா இருக்கும், செலவு கம்மியாயிடும். ரெகுலர் வாங்கும்போது எக்ஸ்ட்ரா இன்கம் கிடைக்கும், வாங்க நம்ம கடைக்கு வாங்கும் அப்படின்னு கூப்பிட்டு எல்லாரையும் அந்த பக்கத்து ஒரு கடை ஸ்டார்ட் ஆச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 1000 வீட்டுக்கு போய் நம்மளே இந்த மாதிரி சொல்லணும். அதர்வைஸ் ஆர்சிஎம்க்கு வந்து எங்கே யாரும் விளக்கம் கொடுக்கறது இல்லை. ஸோ ஹோம் விசிட் பண்ணணும். அண்ட் டிஸ்பிளே வால் நமக்கு தெரியும், டிஸ்பிளே வால் கூட நமக்கு பிஸ்னஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எந்தெந்த ஏரியாவில் பொருள் இல்லாமல் இருக்குது அங்கே ஆக்டிவ் அசோசியேட் பேஸுக்கு டிஸ்பிளே வால் எடுக்கிறதுக்கு ப்ரமோட் பண்ணினா ஆன் தேர் எக்ஸ்பென்ஸ் யுவர் பிஸ்னஸ் வில் இன்க்ரீஸ். டிஸ்பிளே வாலுக்கு 10,000 ரூபா அவர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, 100 பேர் பண்ணும்போது 10 லட்சம் ஆச்சு. ஸோ யுவர் ஷாப் டர்ன் ஓவர் ஆட்டோமேட்டிக்லி அந்த டிஸ்பிளே வாலோட இன்வெஸ்ட்மெண்ட்லேயே உங்களோட பியூசிக்கு வந்து சேல் வரும். ஸோ ப்ரமோட் அதுக்கு என்ன பண்ணணும், நிறைய பேர் அப்படி பண்ணுவாங்க, டிஸ்பிளே வால் இருந்தால் நான் வந்து பொருள் வந்து ஃப்ரீ ஹோம் டெலிவரி கொடுக்குறேன், 10,000 ரூபா பொருள் கேட்கும்போது ஃப்ரீ ஹோம் டெலிவரி கொடுக்கும். அந்த மாதிரி எல்லாம் வந்து டிஸ்பிளே பண்ணும்போது பியூசியில் ஸ்டாக் இல்லாமல் கூட டிஸ்பிளேவில் வச்சு நம்ம பிஸ்னஸ் நல்லா பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். Then adopt latest technologies like swiping machine, ஜிபே, சிசிடிவி, கேமரா, ப்ளூடூத் இது மாதிரிலாம் இருக்கணும். பழைய டைமில் இருக்கிற மாதிரி சார் நான் வந்து எழுதி கொடுக்குறேன், நான் போய் எடுத்துகிட்டு வரேன், இங்கே வந்து அது இல்லை இது இல்லை அப்படி சொல்லாதுங்க. ஸோ டைம்லி அப்டேஷன் நமக்கு தேவைப்படுது. ஒயிட் போர்டு மார்க்கர், அப்புறம் ப்ரொஜெக்டர் இந்த மாதிரி எல்லாம் பிஸ்னஸ் மீட்டிங் நடக்கிறதுக்கு சிஸ்டம்ஸ் நம்ம இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். நிறைய கடைகளில் வந்து இப்போ சுவிட்ச் சார கடையில் வந்து ஒரு 50 பேருக்கு உட்கார மாதிரி ஏசி ரூம் தயார் பண்ணி வச்சுருக்கு, அங்கே ப்ரொஜெக்டோட ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. நம்ம இங்கே பதானியா வண்டர்வேர்ல்டில் மீட்டிங் ஹால் இருக்குது, ஒரு ஏசி ஹால் இருக்குது. அப்புறம் வண்டர்வேர்ல்டில் ப்ரைமில் ஏசி ஹால் இருக்குது. அப்புறம் சுலபு வண்டர்வேர்ல்டில் இருக்குது. காலிக்கட்டு நம்ம சுரேஷ் சாரோட யூனிவர்சல் வண்டர்வேர்ல்டில் வந்து ஒரு 150 பேருக்கு உட்கார மாதிரி ஏசி ஹால் இருக்குது. ஸோ இதெல்லாம் த நீட் ஆஃப் அவர் ஆர்சிஎம் ப்ரமோட் பண்ணுறதுக்கு இப்போ வந்து ஒரு மீட்டிங் நடத்தணும் அப்படின்னா கடையில் இருக்கும்போது அங்கே வந்து ஒரு லீடர்ஸ் வந்து ரெகுலராக மீட்டிங் பண்ணணும், நிறைய ஆளுகள் வரும், ஒரு இங்கிலீஷ் ஆகிடும். நான் என்ன சொல்கிறேன், இதெல்லாம் பார்க்கும்போது ஜஸ்ட் பாருங்க உங்களோட கடையில் இந்த மாதிரிலாம் வர்றதுக்கு என்னென்ன இது இருக்கா, வாட் ஆர் த டெஃபிஷியன்சிஸ், அதெல்லாம் நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கு 2 மாதத்துக்குள்ளே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நல்லா பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அது பிளான் பண்ணி சீக்கிரமாக பண்ணுங்கள். தென் ஒன்லி வி கேன் ரீச் அவர் டார்கெட். நியூ ப்ராடக்ட் டெமோ அட் ஆல் பியூசிஸ், புது பொருள் வரும்போது அதை பற்றி நமக்கு டெமோ பண்ணுற கூட பண்ணினா இன்னும் நல்லா இருக்குது. மென்ஷன் தட் நோ அதர் ப்ராடக்ட்ஸ் ஆர் டிஸ்பிளேட் இன் த பியூசிஸ். ஆர்சிஎம் கடையில் வந்து மற்ற எதுவும் பொருள் வைக்கக்கூடாது. நிறைய கடைகளில் ஆர்சிஎம் பொருள் கம்மியாக இருக்குது, ஏன்னா வேறு பொருள் நிறைய இருக்குது. அந்த மாதிரி இருந்தால் இட் வில் நாட் பி கன்சிடர் அஸ் ஆர்சிஎம் ஷாப். அந்த இடத்துல வந்து வேறு யார் ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருந்தா கம்பெனி தாராளமாக அலோட் பண்ணுவாங்க. அவேர் ஆஃப் 30 days ப்ராடக்ட் பை பாலிசி, அதாவது ஒரு அசோசியேட்டட் பொருள் வாங்கிட்டுனா 30 நாள் வரைக்கும் அவருக்கு ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு நம்ம சிஸ்டத்தில் டைரக்ட் செல்லிங்கிலே ரூல்ஸ் இருக்குது, அது நமக்கு தெரியணும். நம்ம ஒரு பியூசி ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணும்போது வி ஷுட் டெல் தம் திஸ் இஸ் த பாலிசி. ப்ரமோட் ஹோம் டெலிவரி சிஸ்டம், நம்ம வந்து நல்லா ஸ்டாக் இருந்தால் மட்டும்தான் ஹோம் டெலிவரி கம்பெனி ஆப்ஷன் கொடுப்பாங்க. பண்ணும்போது ஃபஸ்ட்டு 2 lakh பக்கத்து ஏரியாவில் தான் சாதாரண ஒரு பியூசியில் வந்து ஒரு 6-8 கிலோமீட்டருக்குள்ளே தான் மெயின் கஸ்டமர்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து அவருக்கு வந்து ஹோம் டெலிவரி பண்ணிட்டுனா 4% எக்ஸ்ட்ரா கிடைக்கும், 2 லட்சம் வரைக்கும். அப்போ 2 லட்சத்துக்கு அப்புறம் இன்னும் 2 லட்சத்துக்கு 2% கிடைக்கும். ரிமைனிங் 4 லட்சத்துக்கு மேலே எத்தனை பண்ணாலும் 1% எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஸோ இப்போ வந்து நிறைய எலக்ட்ரிக் டூ வீலர்லாம் இருக்கும். யாரோ ஒரு பசங்களை வந்து சாயந்தரம் ஒரு 2 மணி நேரம் நம்ம வந்து ஹோம் டெலிவரி பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து பார்ட் டைமாக எம்ப்ளாய் பண்ணால் கூட தாராளமாக வந்து நீங்கள் வந்து ஹோம் டெலிவரி பண்ண முடியும். ஹோம் டெலிவரி பண்ணும்போது கடையில் வர்றதுக்கு ஆளுங்களுக்கு டைம் இல்லை, அதனால தான் அவர் வந்து ஹோம் டெலிவரி பார்ப்பாங்க. ஹோம் டெலிவரி பண்ணும்போது ஆஃப்டர் ஸ்மால் பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் வந்து அவருக்கு ரெகுலர் கான்டாக்டில் இருக்கும். அப்போ என்னென்ன பொருள் வந்திருக்கு அப்படியே சொல்லிட்டு வந்து நிறைய டர்ன் ஓவர் இதில் வந்து உருவாக்க முடியும். கேரளாவில் வந்து ஒரு நம்ம திருச்சூரில் ஒரு மேடம் இருக்குது, அவர் தான் அவர் கடை பார்த்தால் அந்த அளவுக்கு ஸ்டாக் இருக்க மாதிரி இருக்குல்ல, பட் ஷீ இஸ் டூயிங் ஒண்டர்ஃபுல்லி ஹோம் சேல். அவரோட கடையில் வந்து மோர் தேன் 50% டர்ன் ஓவர் இஸ் லைக் ஹோம் டெலிவரி. பாருங்கள் ஹவு எக்ஸ்ட்ரா தே ஆர் ஏர்னிங். அந்த மாதிரி பார்க்கும்போது தமிழ்நாட்டில் வந்து அத்தனை கடைக்கு ஹார்ட்லி 1 or 2 ஷாப்ஸ் ஹாவ் ஹோம் டெலிவரி ஆப்ஷன்ஸ். அதுக்கு என்ன பண்ணணும், நமக்கு ஸ்டாக் நல்லா இருக்கணும், ஹோம் டெலிவரி பண்ணுறதுக்கு நம்ம தயாராக இருந்தால் அனதர் வே ஆஃப் மேக்கிங் ஏர்னிங்ஸ். அண்ட் ஃபாலோ ஆன்லைன் ஆர்டர் சிஸ்டம். நான் சொன்னேன் ஆன்லைனில் வந்து
இப்போ நானும் ஒரு கடையில் வந்து கஸ்டமரா இருக்கேன். நான் கடையில் வரும்போது கேட்கலாம், "சார் நீங்க வந்து எந்த ஸ்லிப்பர் யூஸ் பண்றாங்க? வீட்ல எத்தன பேர் இருக்கு? உங்களுக்கு எந்த சைஸ் ஸ்லிப்பர் பிடிக்கும் பாருங்க. இது பாருங்க ஆர்சிஎம்ல நெறைய ஸ்லிப்பர் இருக்கு." அப்படின்ட்டு காமிச்சு, நமக்கு தேவை இருக்கிற சைஸ் ஒரு வீட்டுக்கு 4 பேர் எப்படி இருக்குமே, அந்த 4 பேருக்கும் தேவை இருக்கிற ஸ்லிப்பர் அவரு கேட்டு நீங்க ஆர்டர் பண்ணி சொல்லுங்க. என்ன பண்ணணும்? பொருள் வந்ததுக்கு அப்புறம் பணம் குடுத்தா போதும். அப்படி ஆர்டர் பண்ணும்போது, நம்ம கடையில வந்து பொருள் வாங்குன அத்தன பேருக்கும் தேவைப்பட்ட ஃபுட்வேர்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஆன்லைன் ஆர்டர் பண்ணி குடுக்கலாம். ஆன்லைன் ஆர்டர் பண்ணி இங்க வந்துட்டு தானே பொருள் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ வெரி வெரி ஈஸி டூ டெவலப் அவர் டர்ன் ஓவர். ஸோ நம்ம கடையில வந்து பொருள் வாங்கின அத்தனை பேருக்கும் தேவைப்பட்டா யூ கேன் கிவ் ஆல் த ப்ராடக்ட்ஸ் அண்ட் எவ்ரி PUC's company's property. Anybody can develop business there. Equal service to all, irrespective of the team. This will bring the business high automatically. And PUC owner can develop business in the company expense. இதுதான் இதோட மெயின் ஃபார்முலா. யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். ஒரு சாதாரண ட்ரெடிஷனல் மார்க்கெட் ஷாப் மாதிரி ஒன்று பொருள் கொடுத்து நம்ம அதில் சம்பாதிக்கணும் அப்படி இருந்தால் தட் இஸ் நாட் த ஃபார்முலா. இது வந்து கொடுத்து நம்ம வந்து அந்த ஏரியாவில் வந்து நம்மளுடைய டீம் டெவலப் பண்ணி ஒரு நெட்வொர்க் டெவலப் பண்ணி அதிலே வந்து நமக்கு பாசிவ் இன்கம் ஜெனரேட் பண்ணணும். ஒரு கடையில் வந்து 10 லட்சம் டர்ன் ஓவர் நடக்கும்போது அந்த 5 லட்சம் பீப்பு உங்கள் டீமில் இருந்தால் யூ வில் பி ராயல்டி அச்சீவர். அரௌண்ட் 20-30 rupees, 20-30,000 rupees வில் ஏர்ன் ஆஸ் அ ராயல்டி அச்சீவர். அந்த மாதிரி நீங்கள் கடை பார்த்துட்டு இன்று 10 கடை அந்த மாதிரி வரும்போது யூ வில் பிகம் an emerald. ஸோ அந்த மாதிரி பாருங்க. இஸ் கெட்டிங் பிசினஸ் ப்ரொடெக்ஷன். அதாவது மற்ற எந்த கடைக்கு அப்படி இல்லை. நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணி பக்கத்து இன்னொரு ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்க? நீங்கள் ஒரு மளிகை கடை வச்சிருக்க பக்கத்து இன்னொருத்தர் கடை ஸ்டார்ட் பண்ண என்ன பண்ணுவாங்க? ஸோ இங்கே வந்து கம்பெனி வந்து நமக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ தட் யூ ஹாவ் டு யூஸ். அதர்வைஸ் கிடையாது. கன்சிடர் இட் ஆஸ் யுவர் ஓன் பிஸ்னஸ் அண்ட் டூ இட் வித் பாசிட்டிவ் ஆட்டிடியூட் அண்ட் சக்சஸ் இஸ் கேரண்டீடு. ஸோ இதுதான் ஒரு வண்டலுக்கு இப்படி எப்படி நடத்தினா அதை பற்றி ஒரு கைட்லைன்ஸ். இது வந்து நல்லா தெரிஞ்சு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்து நீங்கள் பண்ணுறக்க தயாரானா கண்டிப்பாக நான் சொல்கிறேன், வருங்காலங்களில் இந்தியாவில் வந்து மிகப்பெரிய பிஸ்னஸ் உருவாக்குற இடம் தமிழ்நாடு தான். அதில் வந்து இதுவரைக்கும் அந்த அளவுக்கு யாரும் ஸ்டார்ட் பண்ணல. அதனால யூ ஆர் கோயிங் வித் த கிங்ஸ் ஆஃப் ஃபியூச்சர் ஆர்சிஎம். தேங்க்யூ வெரி மச். ஜே ஆர்சிஎம்.